ஹாய்டா, இன்னைக்கு நான் பார்க்க போகிறது எபிமோட ஒன் ஷாட். ஓகேவா? இது நேம் வந்துட்டு ஃபால் இன் லவ் வித் இன்னசென்ட் பேபி. ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ள போகிறேன்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ஸில் வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே 2 பர்சன் வந்து ஃபுட்டெல்லாம் குக் பண்ணிட்டு வந்துட்டு டேபிள் வைக்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறேன். இப்போ ஃபுட்டை ரெடியாக சொல்லிட்டாங்க. எல்லாம் ரெடி ஆண்டி எப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஏன்பா சின்ன நான் என்ன பண்ணவா சொல்லிட்டாங்க. ஆண்டி நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் எதுக்கு ஆண்டி இப்படி ஆர்டர் பண்ணுறீங்களா சொல்லிட்டாங்க. இல்லை சின்ன சொல்லிட்டாங்க. பாருங்க நானும் ஒயினும் எடுத்து முடிச்சிட்டோம். ஓகேவா? பாருங்க மைடெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டோம். ஓகேவா? அங்கிள் என்ன பண்ணுறா சொல்லிட்டாங்க. அங்கிள் இப்போ தான் மெடிசன் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டாங்க. அங்கிள் தூங்கிட்டு ஓகேவா நீங்கள் உட்காருங்க சொல்லிட்டாங்க. அவன்ப்பா ஜிமின் எங்க சொல்றாங்க. ஆண்டி ஜிமின் ஆஃபீஸர் வந்து ரூம்ல தான் இருக்கான, கீழே வரல சொல்றாங்க. அப்படியா? காஃபி என்ன குடிச்சானா சொல்றாங்க. இல்லை ஆண்டி அவன் கீழே வரவே இல்லை, காஃபி கூட அனுப்பல, எனக்கு ஆல்மோஸ்ட் சாப்பிட்ற டைம் வந்துருச்சு சொல்றாங்க. இப்போ ஒரு பர்சன் நினச்சாங்க. ஜிம் ஃபுட்டோட ரெடியாக சொல்கிறாங்க. எல்லாமே ரெடி நம்ஜூன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜூன் பார்க்குறாங்க. எனக்கு டைம் வர போகிறாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் நம்பி பார்க்குறாங்க. அங்கே பார்ப்பா நம்ஜூன் சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க ஜிம்னுக்கு நியூவாக யாராவது வந்து பாஸ் ஆகும், யாராவது ஒரு நிமிஷம் நியூவாக பாஸ் பண்ணாக்க ஷை ஆகும், நான் பேச ஃபுட் எடுத்து மேலே கொடுத்துருவா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்ஜூன் நம்பி பார்க்குறாங்க. சரி நம்ஜூன் பார்க்குறாங்க. சரி ஓகே அம்மா சொல்லிட்டாங்க. இங்கே வந்துட்டு இந்த வீட்டில் யாராக இருப்பாங்க சொல்லிடுறேன். நம்ம ஜிம்முக்கு வந்து 2 அண்ணா, ஒருத்தவங்க நம்ஜூன் வந்து ஜேஹோப். ஓகேவா? 2 பேரும் பிஸ்னஸ் ஃபீல்டாக தான் இருக்காங்க. அவங்க அப்பா வந்துட்டு பார்க் குரூப், ரொம்ப பெரிய குரூப். அவருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது. இப்போ சடனாக கொஞ்சம் ஒரு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. அந்த ரீசனால பெட் ரெஸ்ட் இருக்காங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி டேக் ஓவர் பண்ணுறது நம்ஜூன் அண்ட் ஜேஹோப் தான். ஜிம்முக்கு தான் கிராஜுவேட் ஆகிட்டு கொஞ்சம் டேஸ் ஆகுது. அவர் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஏன்னாக்கா அவங்க அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது. அவர் செகண்ட் வந்து அவங்க பிரதர்ஸ் 2 பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நம்மளும் ஹெல்ப் பண்ணணும் ரீசனுக்காக அவர் போயிருக்காரு. இந்த கம்பெனிக்குள்ள போய் ஒர்க் பண்ணிருக்காரு. இவங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிற ஒரு பர்சன் யாருன்னா கிம் டேங்கடா. ஓகேவா? இப்போ அவரும் டின்னருக்கு வராரு. அதனால தான் நம்ஜூன் வந்துட்டு இவ்வளோ ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக இருக்காரு, கொஞ்சம் பரபரப்பாக ஒர்க் பண்ணிருக்காரு. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. டே வரப்போகிறோம் பிஸ்னஸ் பார்ட்னர் தானே, நம்ம டேங்க நமக்கு தெரிஞ்ச பர்சன் இருக்கிறதுக்கு இவ்வளோ இதாக இருக்கா சொல்லிட்டாங்க. நர்வஸாக இருக்கா சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைடா, ஃபஸ்ட் டைம் வீட்டு கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டு அதான் சொல்லிட்டாங்க. அப்படிலாம் உங்களை ஓகே ஜேவ் போட்டு வந்தோம் உட்கார சொல்லிட்டாங்க. இப்போ நம்ஜூன் உட்காராங்க. இப்போ நம்ம நம்ஜூன் அம்மா தான் பார்க்குறாங்க. இங்கே பார்க்க ஃபுட் ஒரு பிளேட்டில் போட்டு அப்படி ஜிம்முக்கு ஃபுட்டை ஃபிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜூன் அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம வைன் பார்க்குறாங்க. ஆண்டி ஏன் ஆண்டி சொல்கிறாங்க. இல்லை அவனுக்கு நியூவாக யாராவது நியூவாக ஒரு பர்சன் தான் சொல்கிறாங்க. இல்லை அவன் ஆஃபீஸில் பார்த்துக்கான டே அப்புறம் என்ன பிரச்சனை சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நான் போய்ட்டு ஃபுட்டை ஃபிட் பண்ணுற கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி இப்போ நீங்கள் ஜிம்மில் குழந்தை ட்ரீட் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அவன் எப்பவுமே குழந்தை தான் அப்பா சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ஜூன் பார்க்குறாங்க. அம்மா என் தம்பி எப்போ என் குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வைன் பார்க்குறான். அவன் எங்களுக்கும் குழந்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஃபுட்டை போட்டு கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா வந்து ஃபுட் எடுத்து மேலே போகிறாங்க. மேலே போய் பார்த்தாக்கா ஜிம்மின் தான் ஒரு ஃபைல் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மின் செல்லாம் சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறீங்கம்மா சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஏன் பா சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் எதுக்கும் ஃபுட்டை எடுத்துறீங்க சொல்கிறாங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுக்காமல் சொல்கிறாங்க. பார்ப்போட அப்பாவை பார்த்துக்கிட்டாரு வேறு எனக்கு என்ன வேலைப்பா இருக்குது. ஜிம்மும் நம்ம எனக்கு எந்த ஒர்க்குமே பார்க்க விட மாட்டாங்க. அப்புறம் மெயிலாக இருக்காங்க, அவங்களும் ஒர்க்கே பண்ண விட மாட்டாங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற தெரியுமா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எனக்கு இதுக்கு முன்னாடி ஜிம்மில் அவங்க பேரண்ட்ஸ் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஜிம்மில் அப்பா வந்துட்டு ஏதாவது பிஸ்னஸில் பிஸியாக இருந்தாலும் ஜிம்முக்கு என்ன கிட்ட அப்ளை பண்ணிட்டு போவார். அப்போ நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போனால் வெளியே கூட்டிகிட்டு போவார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜாலியாக வச்சுப்பார். அவருக்கு ஹெல்த் முடியாமல் போனதுனால தான் ஜிம்முக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. எனக்கு ஜிம்முக்கு அவங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். ஜிம்மில் அவர் அப்பாவுக்கும் அப்படி தான், அவர் ரொம்ப அட்டாச்சு. ஏன்னா நம்ஜூன் ஜேஹோப்லாம் கொஞ்சம் மெச்சூரிட்டி பர்சன். ஜிம் ரொம்ப இன்னசென்ட் பியூர். அவர் எப்போதுமே அவங்க அப்பா அம்மா டிபெண்ட் பண்ணி மட்டுமே இருப்பார். ஃபேமிலி தாண்டி வெளில ஒரு பர்சன் வந்து நம்ப மாட்டார், பயப்படுவார் வெளில போகிறதுக்கு. அப்படி பார்த்து வளர்ந்த ஒரு குழந்தை தான். இப்போ அவங்க அப்பாவுக்கு ஹெல்த் முடியாமல் போனதுனால அவர் கொஞ்சம் அவங்க அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்போ நம்ம ஜிம் வந்து பார்க்குறாங்க. பாரு அப்பா சீக்கிரம் க்யூர் ஆகிடுவார் சரியா, அப்பாவோட ஞாபகம்லாம் உண்மையில தான் இருக்குது. எனக்கு அவருக்கு தெரியும் நம்ஜூன் ஜேஹோப் அவங்களே பார்த்துப்பாங்க சொல்லிட்டு ஒன்று நினச்சி ரொம்ப ஒரி பண்ணுறா தெரியுமா. நீ ஆஃபீஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணுறது அவளை ஏற்றுக்க முடியல தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்கம்மா நம்ம ஆஃபீஸ் தானே, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஒரு யார் பண்ணுவா சொல்கிறாங்க. இல்லை தங்கம் நீ பேசாமல் வீட்டில் இருக்க சொல்கிறாங்கம்மா. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒர்க் பண்ண பிடிக்கல சொல்கிறாங்க. உனக்கு ஒர்க் பண்ண பிடிக்கல தங்கம், ஆனால் உனக்கு ஒர்க் பண்ணுற ஏஜ் இல்லைப்பா, நீ வந்து ஹாய் ஸ்கூல் பண்ணுறியா ஃபாரின் போயிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாமா, நான் இங்கே இருக்கேன், நான் பிரதர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிப்பா அம்மா கையில் ஃபீட் பண்ணுறேன் சாப்பிட்றியா சொல்கிறாங்க. அச்சா அம்மா சொல்கிறாங்க ப்ளீஸ் தங்கம் சாப்பிட சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகேம்மா சொல்லி இப்போ நம்ம ஜிம் சாப்பிட்ருக்காங்க. அம்மா அப்பா சீக்கிரம் க்யூர் ஆகிடு வர சொல்ல. கண்டிப்பாக அப்பா சீக்கிரம் க்யூர் ஆகிடு வர, நீ நான் அப்பா 3 பேரும் பார்க்கில் போய் உட்காந்து நிறைய பேசலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு நம்ஜூன் ஜேஹோப்பும் அதிகமாக விரும்ப மாட்டாங்க இதெல்லாம். நம்ம ஜிம்மில் ஜேஹோப் கூட வெளியில் போவார், நம்ஜூன் கூட வெளியில் போவார். ஆனால் இவங்க ஃபேமிலி அதிகம் போக மாட்டாங்க. எனக்கு அவங்க 2 பேர் ஒர்க்கை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஜிம்மில் 3 பேர் வேறு மாதிரி, நம்ம ஜிம்மில் பேரண்ட்ஸ் வேறு மாதிரி. இப்போ நம்ம ஜிம்முக்கு மேட்ச் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் கூட இவங்க எப்படியாக்க பார்ட்னர்ஸாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண விட்டுட்டு இவங்க 3 பேர் தனியாக போயிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்க ஒரு லவ்லி பேரண்ட்ஸ் அவங்க. ஜிம்மில் அதே நினச்சிட்டு இருக்காங்க. அப்பா சீக்கிரம் க்யூர் ஆகிடுவாங்க, நீனா அப்பா 3 பேர் பீச்சுக்கு போகலாம், நிறைய விஷயங்கள் ஃபன் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம் சரியா சொல்கிறாங்க. நிறைய பேசலாம் சொல்கிறாங்க. ஓகே அம்மா சொல்லுங்க. அம்மா நீங்கள் எதுக்கு ஒரு பண்ணாதீங்க, அப்பா சீக்கிரம் க்யூர் ஆகிடுவார் சரியா ஜிம்மின் சொல்கிறாங்க. ஜிமின் தங்கம் நீ இருக்கும்போது எனக்கு ஏதாவது கஷ்டம் சொல்கிறாங்க. ஜிம்மில் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ 1 hour இருக்கும்போது எனக்கு என்ன கஷ்டம் சொல்லி ஜிம்மின் சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா ஃபுல்லாக ஃபுட்டை ஃபிட் பண்ணுறாங்க. ஜிம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ ஜிம்மில் மவுத்தை வாய் பண்ணி விட்டு சரி ஓகே தங்கம் நீங்கள் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. ரொம்ப ஒர்க் பண்ணது ஓகேவா அப்படி சொல்லி ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா ஜிம்மின் சொல்கிறாங்க.
ஜிம்ல அம்மா கீழே வராங்க, வந்துட்டு அந்த பிளேட்டை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நம்ஜின் பார்க்குறாங்க. கரெக்டாக இப்போ நம்ம ஜெயாவுக்கு ஒரு பசங்க கூட்டிட்டு வராங்க. எனக்கு நம்ம டேவை கூட்டிட்டு வராங்க. டேவா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ டேவில் வராங்க. அதான் ஆண்டி சொல்லிட்டு டே பவ் பண்ணுறாங்க. அச்சோ இருக்கட்டும் பா நல்லா அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. அப்பா வந்து உட்கார சொல்கிறாங்க. எப்படி இருக்காங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆண்டி சொல்கிறாங்க. உட்கார சொல்லிட்டு ஜெட்டே வந்து உட்காராங்க. இப்போ நம்ம ஜின்னு வயலில் வெல்கம் பண்ணிச்சாங்க. வெல்கம் டேன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கீங்க சொல்லி நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் உட்காருங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. சாப்பிடலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜெயாவுக்கு பார்க்குறாங்க. எங்கே ஜிம்னு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னு சாப்பிட்டாப்பா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு நான் தான் ஃபீட் பண்ணாமல் சாப்பிட்டா சொல்கிறாங்க. அப்படியே ஆமா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ எல்லாருக்குமே ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. வந்து ஃபுட் எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்குது சொல்லிட்டு நல்லா இருக்கா நான் தான் குக் பண்ண சொல்லி என்ன சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறேன். நானும் குக் பண்ணேன் சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. இப்போ நம்ம டேவும் சாப்பிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னு சொல்கிறாங்க. ஓகே சார் சாப்பிடுங்க சொல்லி ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. இப்போ தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டீ தான் வந்துட்டு ஹோபி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. வாஷ்ரூம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவர் பார்க்குறாங்க. மேலே ஏன் ரூம் இருக்குது ஓகேவா. ரைட் சைடு என் ரூம் இருக்குது. அங்கே போய் யூஸ் பண்ணிக்க ஓகே உனக்கு ஏன் ரூம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேவப் சொல்கிறாங்க. எனக்கு ஜேவப்பும் டேவும் நம்ம ரொம்ப க்ளோஸாக பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. இப்போ நம்ம டேவும் சரி ஓகே சொல்லிட்டு மேலே போகிறாங்க. மேலே போய் பார்த்தாக்கா நம்ம ஜிம் ரூம் ஃப்ளைட்டை ஓப்பனில் தான் இருக்குது. ஓப்பனில் இருக்குது. நம்ம ஜிம் வந்து ஃபைல் வச்சு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டக்குனு ஜிம் ரூமில் வந்துடுறாங்க. வந்து ரூம் டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம் டன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் நினச்சி அமைதியாக நினச்சிருக்காங்க. இப்போ நம்ம டே கிட்ட வராங்க. என்னாச்சு உனக்கு கோவம் எல்லாரும் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் எதுக்கு நான் ஹோம் மேலே கோவப்பட போகிறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பாரு ஜிம் எனக்கு தெரியும் ஓகேவா எங்களை கோவமாக இருக்குது சொல்லிட்டு உண்மையாகவே வந்து எனக்கு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஓகேவா மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ஜிமின். அவள் வந்து என்னை ஹக் பண்ணது கிஸ் பண்ணது தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. நான் ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே நீங்கள் என்ன பிரஸ் அப்படியே பிஸ்னஸ் பார்ட்னர் ஓகேவா அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு எனக்கு எதுவுமே இல்லை ஜிம்னு சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. பாரு உனக்கே தெரியும் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாத ஓகே எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு நோட் பண்ணாத சொல்லிட்டு டே சொல்லிட்டாங்க. எனக்கு மாநிலம் பேசவே இல்லை அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க கூட பேசுங்க எதுவுமே இல்லைங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பாரு பேசாத ஓகேவா நீ எனக்கு ஒரு குழந்தை மாதிரி ஓகேவா நீ உன்னோட ஃபேமிலிக்கு எப்படியோ அப்படி தான் எனக்கு ஒன்று அப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன் உனக்கே தெரியும் உன்னை உண்மையை எந்த அளவுக்கு டீப்பாக ஃபாலோ ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இவன் இல்லாமல் யோசிக்க கூட முடியாது ஜிமின் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ என்ன ஹர்ட் பண்ணது ஓகேவா நான் இப்படி சொல்கிறது நான் ரொம்ப பேசலை பண்ணுறாங்க சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்படியா நீ ரொம்ப பேசலை பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் அதில் ஒன்று டவுட் எப்படி கேட்குறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க. பாரு ப்ராமிஸாக என் ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் ஃபாரினில் வளர்ந்த பொண்ணு கொஞ்சம் மாடர்னாக இருக்கா ஓகேவா ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது அவங்க கேஷுவலாக சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்போ இருந்து பழக்கம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஓகே எனக்கு புரியுது சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இன்னும் நடக்கா ஓகேவா ஐம் சாரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லைன்னா ஸோ நான் கேட்குற தப்பாக சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்காக நீ லவ் பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. எதுக்காக லவ் பண்ணுறது கேட்டால் என்ன கேள்வி இது டே கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. எதுக்காக லவ் பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. பாரு ஜிம் என்ன கேள்வி இது எனக்கு புரியல எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு ஜிம் லவ் பண்ணுறேன் அது எப்படி எதுக்காக கேட்டால் அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. பாருங்க எனக்கு சொல்கிறாங்க உனக்கு எனக்கு பிடிக்கும் ஜிம் எனக்கு தெரியும் ஓகேவா இப்போ கோமா எனக்கு புரியுது நீ எனக்கு லவ் சொல்லலாம் எனக்கு தெரியும் நீ லவ் பண்ணுறேன் உனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியும் ஓகேவா நீ கொஞ்சம் அப்செட்டாகவும் இருக்க சேம் எனக்கு அங்கிள் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்காங்க நீ கொஞ்சம் இப்போ தான் ஒர்க்லாம் கற்றுட்டு இருக்க அதனால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி புரியுது ஓகேவா அதனால ஞாபகம் வச்சுக்கோ நான் எல்லா சுச்சுவேஷனும் கூட தான் இருப்பேன் ஓகேவா எந்த ஒரு சுச்சுவேஷனும் விட்டு நான் போக மாட்டேன் ஏன்னா எனக்கு நீ வந்து அவ்வளோ பாரு லைஃப்பில் புரியுது அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க ஜிம்மிக்கிட்ட ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாருங்க சொல்கிறாங்க. பாரு உங்கள் ப்ளீஸ் செலவு பண்ணுறேன் நீ இல்லாமல் என்னை யோசிச்சு கூட பார்க்க முடியாது தங்கம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சரியா டே ஹார்ட் பண்ணது நான் இப்போ டின்னர் வந்து உன்னை பார்க்குறது தான் ஓகேவா ஏன்னா மார்னிங் உன்ட்ட என்னால் பேச முடியல நீ நம்ஜின் ஃப்ரீயாக இருந்த நம்ஜின் ஜேவ் கூட இருந்த என்னால் உன்ட்ட பேச முடியல உன் பக்கத்தில் வர முடியல நீ கேபினுக்கு வரவே இல்லை உன்னை எப்படி கம்ஃபர்ட் பண்ணுறது எனக்கு தெரியலடா அதனால தான் நான் டின்னருக்கு ஜேவ் கூட்டு உடனே வரேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்க மாட்டேன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே டே நீங்கள் கீழே போகிறீங்களா யாரை பார்த்து அப்பா அனுப்பிச்சி போகிறாங்க சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்படிதான் வேறு எதுவும் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ எவ்வளோ கோவமாக இருக்க சொல்லிட்டு ஓகேவா ஆனால் இப்போ நல்லா கேட்டுக்கோ நீ எவ்வளோ கோவப்படுறா சரி உனக்கு சமாதானம் பண்ண ரெடியாக இருக்கேன் ஓகேவா ஏன்னா உனக்கு எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன் ஓகே நீ எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு பர்சன் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகே நீ இல்லாமல் இருக்க முடியாத சொல்லிட்டு தான் ஜிம்மில் பேச கப் பண்ணுறாங்க. ஜிம்மு கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க டேவா என்ன சொல்லி கேட்குறாங்க. எனக்கு கிஸ் பண்ணாதீங்க சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. எனக்கு கிஸ் வேணாம் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லாத ஓகேவா நான் ரொம்ப பேச லவ் பண்ணுறேன் அப்படி பேசாத ஓகேவா நான் இப்போ உனக்கு கேட்டு தான் கிஸ் கொடுத்தேன்னா கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. நான் இப்போ உனக்கு கேட்காம கிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு எதுவுமே சொல்கிறது இல்லையே சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. இப்போ விட்டே ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரியும் கோவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு விட்டே மனசு நினச்சிக்கிட்டு கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்மகிட்டே கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. இங்கே பாரு ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா நீ இல்லாமல் இருக்க முடியாது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ டே சொல்கிறாங்க. நீ ரொம்ப பிரியாவில் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியும் ஓகேவா ஆனால் எனக்கு ஹார்ட் பண்ணாதான் என்னால் தாங்கிக்க முடியாது டே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம அக்கே வந்து ஜேவ் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ டே தான் வந்துட்டு சரி என்ன கூப்பிட்றாங்க போயிட்டு விட்டா டே சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. போயிட்டு வரட்டா சொல்லி போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் போயிட்டு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது தான் ஜிம் ஃபர்ஸ்ட் டைம் டே ஹக் பண்ணுறது. இப்போ டேவும் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. அவ்வளோ டைட்டாக ஜிம் ஹக் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. என்னாச்சுன்னா இங்கே பாரு அது ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இதை சீட் பண்ணது இங்கே டே சொல்கிறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன சீட் பண்ணுறா இங்கே பாடாமா நான் அப்படியே யோசிச்சுக்கிறேன் கனவுல கூட நான் அப்படியே யோசிச்சுக்கிறேன்
ஜஸ்ட்டாக வந்துட்டு ஃபாரினில் வளர்ந்த பொண்ணு ஓகேவா, அது அப்படி இருக்கா ஓகேவா, அவருக்கு கூட படிச்சவ அவ்வளோதான், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தா ஸ்டடிஸ் பண்ணும்போது அவ்வளோதான், மற்றபடி எதுவும் நடத்தாங்க. உங்கள் பார்த்து யோசிக்காத, நீ இந்த மாதிரிலாம் பேச ரொம்ப கஷ்டமாக இருக்கு, திட்டிக்கோ நல்லா அடிச்சிக்கோ சரியா, உனக்கு அது கூட வராதுன்னு தெரியும். ஆனால் அங்கே பாரு இந்த மாதிரிலாம் யோசிக்காத சரியா, நீ இல்லை நான் வந்துட்டு ஒன்றுமே இல்லைடா அப்படியே சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா நான் லவ் பண்ணதுக்கப்புறம் தான் லைஃப்பில் ஹாப்பியாகவும் இருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் லைக் ஒரு ரூம் மாதிரி எப்படியும் ஒர்க் மட்டும் பார்த்துட்ருப்பேன்டா. உன்னை பார்த்ததுக்கப்புறம் உன்னோட ப்ரெஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஹாப்பியாக இருக்கேன் சரியா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கு அது ஃபேமிலி ஒரு பர்சனாக மாறணும், உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு நானும் அது ஒரு ஃபேமிலி ஒரு பர்சனாக மாறணும்டா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஸ்டே சொல்கிறாங்க, நீ ஹார்ட் ஆகுதுன்னு தேங்க்யூ சரியா, அழகாக ஸ்டே சொல்கிறாங்க. சின்ன அமைதியாக இருக்காங்க. எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும், அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருக்கா, இப்போ என்ன ஃபோக்கஸ் பண்ண முடியல. நீங்கள் தான் லவ் பண்ணுற சொன்னீங்க, நீங்கள் தான் அப்ரோச் பண்ணீங்க, நீங்கள் தான் கேட்காம கிஸ் பண்ணீங்க, பர்மிஷன் எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்க. இப்போது சடனாக வேற ஒரு பர்சன் உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, தப்பு தான் ஓகேவா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஜிம் ரொம்ப சென்சிட்டிவ் ஓகேவா, தப்பு தான் மன்னிச்சுக்கோ. உங்கள் பாரு டே அப்படி ஹார்ட் பண்ண மாட்டேன் ஓகேவா, இதுக்கப்புறம் டேவாலும் நீ ஹார்ட் ஆக மாட்டேன் ஓகேவா, இட்ஸ் மை ப்ராமிஸ் அப்படியே சொல்கிறாங்க. டேக்கு ஒன்று மட்டும் தான் பிடிக்கும் ஓகே, ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணுறேன், உனக்கு தெரியும் நான் எல்லாமே ஹானஸ்டாக இருப்பேன், போய் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு வேற ஒரு பர்சன் டச் பண்ணுறது பிடிக்கல, இன்செக்யூராக இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஓகேவா, ஐம் சாரி டே சொல்கிறாங்க. ஜிம்மே டே ஹாக் பண்ண அழுதுகிட்டே இருக்காங்க. ஒன்றும் ஒரு அழக்கூடாதுன்னு பாரு, என் மூச்சில் அழக்கூடாது டே தான் இப்போ டே சால்வ் பண்ணுறாங்க. ஜிம்மி இப்போ கொஞ்சம் காம் ஆகிட்டாங்க. இப்போ டே பார்க்குங்க சரி ஓகே நீ ரெஸ்ட் எடுத்துக்கு ஓகே, அவங்க பாருங்க ஒர்க்லாம் பண்ண வேணாம் ஓகேவா, நிறைய ஒர்க் பண்ணுச்சு ஜிம்மி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கு ஓகேவா, உனக்கு நெக் பெயின்லாம் வருதுல டே சொல்கிறாங்க. அது சொல்லி நெக் பெயின்லாம் வரல, இவ்வளோலாம் ஒர்க் பண்ண வேணாம் ஓகேவா, நான் பார்த்துக்கிறேன் நீ தூங்க அப்படின்னு டே சொல்கிறாங்க. அது சொல்லி தூங்க சொல்கிறாங்கப்பா. ஜிம்மி பார்க்குறாங்க, நீங்கள் போங்க ஹாபியாக கூப்பிட்டாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு ஜிம் சொல்கிறாங்க. பார்த்து தப்பாக நினச்சிட்டு போகிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம் டே கிட்ட வந்துட்டு ஜிம் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்ல அமைதியாக இருக்காங்க. எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக ஒன் டே லவ் யூ டூ சொல்லுவோம் சரியா, நான் வெயிட் பண்ணுறேன். டே தான் கீழே போய் தெரியும் ஜிம் டே லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் லவ் சொல்லலை, ஏன்னா அவர் வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் இப்போ அஃபெக்ட் ஆகிருக்காரு. அதனால அவங்க அப்பா அவங்க ஃபேமிலி நினச்சி கொஞ்சம் ஒரியாக இருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு சென்சிட்டிவான பர்சன். இப்போ நம்ம டேக்கு இறங்கி வராங்க. டேக்கு ஒரு மாதிரி கோவம் வருது, அவளுக்கு அவள் மாதிரி பண்ணது தப்பு. நான் வந்துட்டு இப்போ ஜிம்மிட்ட ஃப்ரெண்டுனால அமைதியாக விட்டுட்டு ஃப்ரெண்டு சொல்கிறத சமாளிச்சிட்டேன். அவள் வந்துட்டு என்னுடைய எப்படினாக்கா லைக் எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க, ஆல்மோஸ்ட் ஃபேன்சி மாதிரி தான் அவள் எனக்கு. ஆனால் தேங்காடு வந்துட்டு அவள் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டேன். அவள் அப்படி இன்னும் கூட என்கிட்ட மிஸ்பேர் பண்ண ட்ரை பண்ணுறாள். அவளுக்கு இருக்குது அப்படியே தான் ரொம்ப கோவம் போகிறாங்க. யாராக்கா டேவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகே, பேர் லின்னியா. அந்த பொண்ணு வந்துட்டு ஒன்றா படிச்சிருப்பாங்க. சின்ன டேயோட அம்மா வந்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப டேபிள் ரொம்ப பாசமாக இருக்கா, ரொம்ப கேரிங்காக இருக்கா சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி பிளான் பண்ணியிருப்பாங்க. என்கேஜ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆனால் டே சொல்லிப்பாங்க அவங்க எனக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க எனக்கு டே ரொம்ப பிடிச்சிருக்கா ஆண்டி சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் டேயோட அம்மா நினச்சிருப்பாங்க டேக்கும் பிடிக்கும் போல சொல்லிட்டு அவங்க டேட்டை கேட்காமலே என்கேஜ்மெண்ட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டே என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் டே தான் சொல்லியிருப்பாரு. எனக்கு அப்படி ஒரு தாட்டே அவ மாதிரி இல்லை, எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தாண்டி ஒரு மாதிரி யோசிச்சு கூட இல்லை சொல்லிட்டே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டேயோட அம்மா கொஞ்சிப்பாங்க சரி ஓகேடா சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு டே எப்படிலாம் மேரேஜ் பண்ணிக்க ரொம்ப ஆசை. டே நிறைய டைம் வார்னிங் பண்ணியிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் டேஸ் வார்னிங் வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு பட்டன் வந்துட்டு டேட் அந்த மாதிரி ஆஃபீஸ்லேயே வந்துட்டு அதுவும் ஏன்னாக்கா இவங்க பிஸ்னஸ் பார்ட்னராக தான் இருக்காங்க அந்த ஆஃபீஸில். அங்கே வந்துட்டு ஜிம் பார்க்குறப்ப அந்த பொண்ணு வந்து டே வந்து ஹக் பண்ணியிருப்பா, சிக்ஸாக கிஸ் பண்ணியிருப்பா. டேக் அந்த செகண்ட் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்திருக்கும். அது அவர் ரிலைஸ் பண்ணுறது கொஞ்சம் இதாகிறதுக்குள்ள நம்ம டே ஜிம் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஆகிருப்பாங்க. டே நினச்சி பார்க்குறாங்க அவன் இவ்வளோ ஹார்ட் ஆகிருக்கான், ஃபர்ஸ்ட் டைம் என் ஜிம்மில் ஹக் பண்ணியிருக்கா, அதுவும் அவன் ஹார்ட் ஆகிட்டு ஹக் பண்ணுறான். அவன் நார்மலாக ஹக் பண்ணுறத விட எனக்கு ஓகே, அவன் ஹார்ட் ஆகிட்டு ஹக் பண்ணுறது எனக்கு தாங்க முடியல. என் ஜிம்மில் ஹார்ட் ஆகவே கூடாது, எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்காங்க. சரி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பக்கத்துலேயே வரக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்த பண்ணணும். ஸ்டே இப்படி போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம டே கீழே வராங்க. ஜெய் பார்க்க ஏன்டா இவ்வளோ நேரமா சொல்லிட்டாங்க, இல்லை அதே சொல்லிட்டாங்க சரி ஓகே போயிட்டு சொல்லிட்டாங்க ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜெவப் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நிமிஷம் பார்க்க என்னடே வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டே சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெனி பார்க்க என்னடா போய் கேட்குறீங்க சொல்கிறாங்க. இல்லைடா அவனுக்கு வந்து தெரியாதுல்ல மேலே ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கான், அதான் கேட்டேன் மேபி அவனுக்கு ரூம் எதுவும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டானே என்ன கேட்குறாங்க. தெரியாமல் கூட சொல்கிறாங்க. இல்லை அப்படியே யூஸ் பண்ணிட்டா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஃபோனில் நம்ம டே வந்துட்டு உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே கிளம்பா சொல்லிட்டாங்க. சரி போயிடாங்க, ஏன்னா அவர் வந்து ஜிம்மு சமாதானம் பண்ணணுன்றதுக்காக தான். இப்போ ஜிம் ரொம்ப அமைதியாக படுத்துருக்காங்க. எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப கேர் பண்ணுறீங்க செகண்ட் இந்த பிரஸ் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க. எனக்கு இந்த ஹேங்ஸ்லாம் பயப்படுவாங்க ஒரு பர்சன் நம்புறதுக்கு. ஏன்னா பிஸ்னஸ் ஃபீல்டில் யாரும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப கூடாதுன்னு அப்பா சொல்லுவாங்க. ஈஸியாக சீட் பண்ணுவாங்க, பார்ட்னராக வருவாங்க, சீக்கிரம் ஈஸியாக சீட் பண்ணிட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்துட்டு அப்படி இல்லை ஓகே, நீங்கள் ரொம்ப பியூர் ஜிம், நீங்கள் பிரஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பிரஸ் அப்படி ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க, நீங்கள் 3 பேரால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்கீங்க, எனக்கு அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓகே, எனக்கு அதனால தான் உங்களை பிடிச்சிருக்கு. நீங்கள் என்கிட்ட லவ் பண்ணுற விதத்தை கூட எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் பண்ண சொன்னீங்க, எனக்கு ரொம்ப ஹார்ட் இருந்துச்சு. நான் என் ஹேங்ஸ்லாம் சொல்ல நினச்சேன், ஆனால் நாங்கள் எந்த சுச்சுவேஷனில் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். போக நீங்கள் ரொம்ப கேர் பண்ணீங்க. நான் ஜஸ்ட் நான் இப்படி எடுத்துக்கிறீங்கன்னு நினச்சிட்டேன். ஜஸ்ட் கிஸ் பண்ணுறீங்க ஹக் பண்ணுறீங்க சொல்லிட்டு நான் போக தெரிஞ்சு நீங்கள் எந்த அளவுக்கு கேர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ லவ் இருக்குன்னு அப்போ தான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் சொன்ன விதமான தப்பா ஒரு வேறு மாதிரி இருக்கலாம், அதை கிஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அப்படி. ஆனால் நீங்கள் உங்கள் லவ் வந்து ட்ரூ ஆனது, அது ஃபேக் இல்லை. சரி ஜிம்மி பார்க்குறாங்க எனக்கு பிடிச்சிருக்கவங்கள, ஆனால் உங்கள் லவ்வில் ஹார்ட் ஆகிருக்கூடாது சரியா, இது வரைக்கும் நேரம் ஹார்ட் பண்ண தாங்க முடியாது சொல்லிட்டு ஜிம்மி தான் நினச்சிட்டு இருக்காங்க. என் அப்பா கியூர் ஆகிட்டு வரட்டும், என் அப்பாட்ட
சொல்லிட்டேன், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவா. சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உங்கள்கிட்ட ரவ சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல மாட்டேன், எனக்கு பயமாக இருக்கு யாரும் டக்குன்னு ஈஸியாக ட்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஹார்ட் ஆயிடும்ல ஜிம்னு சொல்லி நினச்சி பயப்படுறாங்க. இந்த பக்கம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்கடா. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜிம்ல அழகாக இருக்காங்க. இப்போ ஜெவ பார்க்குறேன் போலாமா சொல்லிட்டாங்க. சரி சரி ஜிம்ல ஜெவ போல் நம்ம 3 பேருமே காரில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜெவ ப்ரே பண்ணுறாங்க. ஜிம் ஒரு ஃபைலை பார்த்துருக்காங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க பாருங்க வை சொல்லிட்டாங்க. ஹேங் சொல்லிட்டாங்க ஃபைலை வை எவ்வளோ நேரம் பார்த்துட்டு பண்ணியும் நெக் பெயின் வராதா சொல்லிட்டு நம்ம திட்டாங்க. இங்கே பாருங்க இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களா சொல்லிட்டு நாங்கள் ஒர்க் பண்ணால் நாங்களும் பெரிய ஓகேவா, நாங்கள் பெரிய பசங்க நாங்கள் பண்ணுவோம் சொல்லி சின்ன பையன் தானே குழந்தை சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. இல்லை நான் குழந்தை இல்லை, எனக்கு அப்பா சீக்கிரம் கியூர் ஆகணும், பேக் டு பழைய மாதிரி எல்லாமே மாறணும் சரியா சொல்றாங்க. கண்டிப்பா அப்பா சீக்கிரம் கியூர் ஆயிடுவாரு, நம்ம பேக் டு பழைய மாதிரி ஆயிடும் ஓகேவா சொல்றாங்க. இப்போ நம்மகிட்ட என்ன நினைக்கிறதா சொல்றாங்க. இல்லை சொல்றாங்க பாருங்க கொஞ்சம் ஹார்ட் பண்றோம் ஓகேவா, எனக்கு அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆனதுனால நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால பிசினஸ் கொஞ்சம் லாஸ் ஆகிட்டு ஓகேவா, நம்ம வகை வந்துட்டோம் ஓகேவா, கம்பேக் கொடுத்துட்டோம் அப்படிதான் ஓகே பயப்படாது சரியா சொல்றாங்க. இருந்தாலும் சொல்றாங்க இன்னொட சொல்லிட்டு நம்ம ஜிம்ல கம்பேர் பண்ணுறாங்க. ஜிம்ல சஃபர் ஆகிறது யாரையும் பார்க்க முடியாது. இப்போ நம்ம ஜெவ பார்க்க நாங்கள் இருக்கோம் ஓகேவா, நாங்கள் இருக்கிற வரைக்கும் எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மே சரி சொல்லிட்டு அவங்க வந்துருக்காங்க. ஃபைன் லைக் நம்ம ஜிம்ல ஆஃப் வச்சுட்டாங்க. ஜிம் பார்க்குறோம் ஓகே ஹேங்க நான் போகவா சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஜிம்ல இவங்களா இருக்குது ஒரு கேபின், அப்புறம் ஒரு ஃப்ளோரு நம்ம ஜிம் நம்ம ஜெவ போட்டு ஒரு கேபின் ஒரு ஃப்ளோரு. ஆனால் இவங்க மேலே போவாங்க கீழே வருவாங்க அப்படிதான். இப்போ நம்ம ஜிம் டேரக்டாக வராங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு ஜிம் நடக்க போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க என்ன டேங்க சார் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க கேபின் வாசிட்டாங்க. ஜிம் கேபினுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம் கேபினுக்கு போனது டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சுயராக பார்த்துட்டு போகிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த டே கொடுக்குறாங்க. பார்த்தா ரொம்ப அழகாக ஃப்ளவர்ஸ் தான் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக ஃபுல் அண்ட் ஃபுல்லு 99 ரூபீஸ் வச்சிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க இது சொல்லிட்டாங்க உனக்கு பிடிக்கும்னா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது சொல்லிட்டாங்க உனக்கு பிடிக்கும்னா சொல்லிட்டாங்க. பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. நீ ஏன்னா ஜின்னுக்கு ஐடியா தானே கொடுத்தா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க. அது சார் நம்ஜனுக்கு நீ ஜின்னுக்கு கிஃப்ட் பண்ண சொல்லி இப்படி கொடுத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் சார் நம்ஜன் ஒன்றை சொன்னாங்க சரியா சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஐடியா தான் வரவே வராது. என் தம்பிக்கிட்ட தான் கேட்டேன் உன்னோட ஹேங் எப்படி நான் சமாதானம் பண்ணிட்டு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ என் தம்பி சொன்னால் எனக்கு 99 ரோஸ் வச்சு ஒரு புக்கே வந்து வாங்கி கொடுங்க கண்டிப்பாக அவருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி வாங்கி கொடுத்தேன். ஜின்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அப்படி சொல்லிட்டு நம்ம என் நம்பிச்சு சொன்னா ஓகேவா, அப்போ நீ அவங்களுக்கு அந்த ஐடியா கொடுத்தா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்ல, அப்போ என் ஒய்ஃப் நான் தான் வாங்கி தரணும் அந்த டே சொல்லிட்டாங்க. ஆனால் நான் தான் சொல்லிட்டாங்க நீ வந்து இது ஹார்ட் ஆகிட்டே எனக்கு தாங்க முடியல சரியா, என் ஒய்ஃப் ஹார்ட் ஆகுது பார்க்க முடியல ஓகேவா, அதனால தான் எனக்கு கிஃப்ட் ஓகேவா பிடிச்சிருக்கு காசு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பிடிச்சிருக்கு ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க பாருங்க லவ் எப்போன்னு சொல்லி ஓகே எனக்கு வந்து கவலையே இல்லை, நீ ஹாப்பியாக இருக்கணும் அது மட்டும் தான் வேணும் ஓகேவா, எப்போ ஸ்மைல் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் ஓகே, உன்னோட என்ன சந்தோஷம் எப்போ உன்னோட போயிடக்கூடாது சரியா, நீ வந்து எப்படி இருக்கோ அப்படியே ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் ஜிம் டே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஓகே டே தேங்க்யூ சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க டே கிட்ட வந்து ஜிம்ல இப்போ பிக் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்லிட்டாங்க என்ன கேட்குறாங்கக்கா மார்னிங்கே வா சொல்லிட்டாங்க. மார்னிங் கிஸ் தர மாட்டியா கேட்குறாங்கக்கா அதே சொல்லிட்டாங்க நீ எனக்கு கொடுத்துருக்கேன் நான் எடுத்துக்கிறேன். டே போய்ட்டு ஜிம் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்ல அமைதியாக அப்படியே அணிஞ்சுருக்காங்க. நீ ரொம்ப நேரம் டீப்பாக சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு கிஸ் பிக் பண்ணுறாங்க வியூ சொல்லிட்டாங்க. ஜிம் சொல்லிட்டாங்க சின்னப்பா வா சொல்லிட்டாங்க இது சொல்லிட்டாங்க நான் வச்சுக்கிறேன் கேபினில் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் எடுத்து போய்ட்டு அவர் டேபிள் பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு பார்க்குறா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நிம்மி சொல்கிறாங்க என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க பாரு உங்க ஹேங்க் செஞ்சு அவ்வளோதான் ஓகேவா பார்த்துக்கிறது சரியாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஏன்னா ஜேஓபியாங்க சொல்லியிருக்காங்க எப்போவுமே உங்கள்கிட்ட யாரும் மிஸ்பேக் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது பக்கத்தில் யாரும் கூட சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை அவர் சொல்கிறாங்க இல்லை எனக்கு புரியுது அவர் லவ் பண்ணுறா சொல்லிட்டு இருந்தாலும் ஹேங்கில் தெரியுது அவர் நீயா சொல்கிற வரைக்கும் ஓகே அது கூட யாரும் காசு மாதிரி ஸ்ப்ரெட்டாக கூட ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் நீ ஃபஸ்ட்டு அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக ட்ரெஸ் பண்ணாத ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி அது லவ் விஷயம் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறாங்க. எனக்கு நிம்மி வந்து ஃபேமிலியில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர் மாதிரி தான். நம்ம ஜிம்ல அப்பா இருக்கும்போது ஜிம்ல நிம்மி வந்து பொண்ணு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுவார். அதனால ரொம்ப கேரிங் நம்ம நம்பின் மேலே ஜெவுக்கு மேலே நம்ம ஜிம் மேலே ரொம்ப கேரிங்காக இருப்பா நிம்மி. இப்போ நம்ம ஜிம்மே சரி சொல்லிட்டாங்க. ஆனால் அவருக்கு தெரியும் விட்டு தப்பான பர்சன் சொல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்குது ஓகே ஜிம் விட்டுறாங்க. இப்போ அப்படி ஒரு 2 months ஆஃப்டர் தான்டா நம்ம ஜிம் பார்க்குறாங்க டேடா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேடா ஜிம் அப்பா பார்க்குறாங்க ஜிம் செல்லாம் சொல்லிட்டாங்க. ஜிம்ல அப்பா கியூரேட்டர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரெடி இப்போ நம்ம ஜிம்ல அப்படி பார்க்குறாங்க என்ன எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜேவோ பிறஞ்சிருக்காங்க ஜின்னு நினைஞ்சிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற இருக்குமே. இப்போ நம்ம ஜிம்ல அப்போ பார்க்குறாங்க எனக்கு எல்லாரும் உங்களை பார்த்துக்க ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. எனக்கு நடக்க முடியாமல் போயிடுமோ நான் அப்படியே ஃபேமிலி விட்டு போய் ரொம்ப பயந்து தெரியுமா சொல்கிறாங்க. அங்கிள் நீங்கள் அப்படியே விட்டு போயிட மாட்டீங்க சொல்லிட்டு ஜின்னு ஒரு வயசு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கள் அப்பா மாதிரி வந்து எல்லாம் பார்த்துக்கிறீங்க தெரியுமா நீங்கள் அப்போல்லாம் உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது சரியா சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு எதுவும் ஆகாது ஏன்னா நான் உங்கள்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன் நான் எனக்கு இன்னும் நிறைய டியூட்டிலாம் இருக்கலாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு குழந்தைங்களாம் பிறக்கணும் அதெல்லாம் பார்க்கணும் கொஞ்சம் அதுக்கப்புறம் எனக்கு ஜிம்முக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறீங்கப்பா ஜிம் படி ஜிம்ல அப்பா டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. ஐ மிஸ் யூ அப்பா சொல்லிட்டாங்க. மிஸ் அடிச்சுட்டாங்க மேசர் ஜிம்ல அப்பா டைட்டாக ஹேக் பண்ணி இப்போ நம்ம ஜிம்ல பார்க்குறாங்க நம்ம ஜெகப் கிட்ட வாங்க சார் 2 பேரும் கிட்ட போகிறாங்க 2 பேரும் 3 பேர் சேர்த்து ஹேக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் தான் என்னுடைய பிகஸ்ட் என்னோட சொத்தை நீங்கள் தான் தெரியுமா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறேன் அப்பா சொல்லிட்டாங்க நான் வந்து இவ்வளோ ப்ராப்பர்ட்டி சேர்த்து வச்சுக்கேன் ஏதாவது விஷயம் இல்லை சரியா எனக்கு சொத்துனா நீங்கள் மட்டும் தான் 3 பேர் தான் ஓகேவா நீங்கள் தான் ப்ரீஷியஸ் கிஃப்ட்னா நீங்கள் தான் சரி காட் கிஃப்டட் பாஸ்ன்னு சொல்லிட்டு 3 பேர் பசங்களும் நம்ம ஜிம்ல அப்போ பார்க்குறாங்க 3 பேரும் ஈக்குவல் தான்.
நம்ம ஜிம்மில் கொஞ்சம் ஸ்பெஷல். எனக்கு அவள் கொஞ்சம் இன்னசென்ட். அவளுக்கு தேவைப்படும் நம்ஜன் அப்படி இல்லை. அவங்க ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. நம்ம ஜிம் ப்ரில்லியண்ட் தான், ஆனால் கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருப்பார். இப்போ சரி அம்மா பார்க்குறாங்க, இங்கே இப்போ தாங்க நிம்மதியாக இருக்க சொல்லிட்டாங்க. அப்படி அம்மா நான் அவ்வளோ சீக்கிரம் உங்கள்கிட்ட போக மாட்டேன் சரியா சொல்லிட்டாங்க. சரி நான் நம்பி பார்க்குறப்பா இப்படி பேசாதீங்க சொல்லிட்டாங்க. இப்போ இல்லை நம்ம நம்பி நம்பி பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்களோ சொல்லிட்டாங்க. ரொம்ப டயர்டாக எனக்கு குழந்தைங்க சொல்லிட்டாங்க. அப்பா அப்படி இல்லைப்பா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் பார்க்குறாங்க, ஜிம் என்ன நீ வெயிட் லாஸ்லாம் பண்ணியிருக்கான்னு கேட்குறாங்க. அப்பா அது இல்லைப்பா சொல்லிட்டாங்க. நம்பி பார்க்குறேன் அப்பாவும் சரி சாப்பிட மாட்டாப்பா, நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான், ஒர்க் பண்ணிட்டே இருக்கான், ரொம்ப ஒர்க் பண்ணுறான். இப்போ நம்ம கம்பெனி இப்போ நம்ம கம்பெனி சொல்லிட்டாங்க ஜிம்ல அப்பா இருந்ததை விட இப்போ டபுள் மடங்கு கிரெடிட் ஆயிடுச்சு. ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க, ஜிம் நம்ஜன் சொல்றாங்க. அப்பா நாங்க சொல்றாங்க எதுக்குப்பா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் சொல்றாங்க. பணம்ன்ற ஒரு விஷயமே இல்லை சொல்றாங்க. இல்லப்பா நீங்க கொஞ்சம் லாஸ் பண்ணிட்டீங்களா, எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா போயிட்டீங்களா. அப்பா வந்துட்டு நான் எப்பவுமே கீழே வந்து செகண்ட் பொசிஷனுக்கு வரக்கூடாது, ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ட்ரீம் அதான் சொல்றாங்க. அதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்படி கொண்டு வந்தீங்க சொல்றாங்க. அப்பா அது சொல்றாங்க பாருங்கப்பா சொல்றாங்க. ஓகேப்பா ஓகே எங்க அப்பாவுக்காக என்ன பண்ணுவோம், ஓகேவா எங்க அப்பாவுக்காகவும் எங்க கம்பெனிக்காகவும் எங்க வீட்டுக்காகவும் எல்லாமே பண்ணுவோம் சரியா சொல்லிட்டு எங்க பசங்களாம் டியூட்டி இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிங்களா சொல்கிறாங்க. அதுக்கு என்னப்பா சொல்கிறாங்க நம்பி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க, ஜிம் செல்லம் உங்கள் பாரு என்ன சொல்கிறாங்க. அப்பா இப்போ நீங்கள் ஓகே ஆட்டிங்களா, அதுக்கப்புறம் நான் கூட வெளில போவேன் சாப்பிடுவேன் பேக் டு பழைய மாதிரி ஆடும் சரியா சொல்கிறாங்க. ஜப்பி அவங்க பிடிச்சி ஜிம்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க, எனக்கு எப்போவுமே ஒன்று பிடிக்கும் சரி எப்படி தான் எனக்கு பிடிக்கும் ஓகே, ஜப்பி தான் பிடிக்கும், ஸ்லிம்மாக தான் பிடிக்கும் ஓகே, ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும் எனக்கு அது மட்டும் இல்லை விஷயம் சரியா சொல்கிறாங்க. ஓகேப்பா எனக்கு ரொம்ப ஹாப்பி. அப்பா நீங்கள் ஹாப்பி இப்போ ஹெல்த்தியாக தான் இருக்கேன் சார், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஓகே. ஒன்றும் இல்லை சார் ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க, ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது இப்போ தான் உங்கள் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கிறாங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜிம்மில் அப்பா ஆகன்னு கம்பெனிக்கு வராங்க. எனக்கு அவர் தான் எம்டி, நம்ம நம்ஜின்னு நம்ம ஜெயோபா சிஓ தான் ஓகேவா. மற்றபடி அவங்க அப்பா தான் எம்டியாக இருக்காரு. டேவோட அப்பாவோட கம்பெனியில் டேவோட அப்பா தான் எம்டி இருக்காரு, டே வந்து சிஓ தான். இப்போ நம்ம ஜிம்மில் அப்பாட்ட வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. அவர் வந்து நிறைய கிரெடிட் வந்திருக்கனால நிறைய பேருக்கு போனஸ்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு அவங்க கம்பெனி ஸ்டாஃப் நல்லா இருந்தது, அவங்க நல்லா இருக்க சொல்லிட்டு நிறைய போனஸ்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் பார்க்குறேன் மிஸ்டர் பார்த்து பர்சனை பார்த்து சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. அவர் ரொம்ப நல்ல மனசு உள்ள ஒரு பர்சன். அதுதான் வந்துட்டு செக்யூரிட்டி வந்து ரிட்டர்ன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேரோட ப்ரேயர் விஷயம்லாம் அவருக்கு இருந்திருக்கும். இப்போ ஜிம்முக்கு செம்ம ஹாப்பி. ஜிம் தான் இப்போ அவங்க அப்பா மீட் பண்ணுறாங்க, கேபின் போகிறாங்க. அப்பா சொல்கிறாங்க ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க, கிட்ட வச்சு எல்லாம் உனக்கு என்ன வேணும் ஜிம்மில் அப்பா கேட்குறாங்க. அதே சொல்லிட்டாங்க சொல்கிறேன் என் செல்லாம் கண்டிப்பாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறான், எனக்கு புரியுது ஓகேவா என்னன்னு சொல்லுங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேங்க. அப்பா அதே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு பர்சனை உனக்கு ஒரு பர்சன் சொல்லிட்டாங்க பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. அப்படியா உனக்கு ஒரு பர்சன் பிடிச்சிருக்கா ஜிம்மில் அப்பா கேட்குறாங்க. சொல்லிட்டாங்க யார் அது, என்னோட பசங்க என்னோட பையன் மனசில் இடம் பிடிச்ச அந்த பசங்க யார் ஜிம்மில் அப்பா கேட்குறாங்க. அந்த லக்கி பர்சன் யார் ஜிம்மில் அப்பா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்லிட்டாங்க அதே வேறு யாரும் இல்லைப்பா, நம்ம ஹேங்ஸ் இருக்காங்களா சொல்லிட்டாங்க. அவங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக சொல்கிறாங்க கிம் டேங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்து அவரோட ஆஃபீஸ் போயிட்டாரு. ஏன்னாக்கா அவருக்கு ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு, ஒரு 6 மந்த் அவர் முடிச்சுட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவர் தான் இப்போ லவ் பண்ணுறாரு, எனக்கு அவர் பிடிச்சிருக்கு ஆனால் லவ்ஸ் எல்லாம் பயமாக இருக்கு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் போய் யோசிக்கிறாங்க, டேங் எந்த மாதிரி பர்சன், நல்ல பர்சனா, நல்லா பார்த்துப்பானா, எப்படி இப்போ இருக்கவே ஃபியூச்சரில் இருப்பானா அப்போ சொல்லிட்டு அவருக்கு மாதிரி டவுட்டாக இருக்குது. ஜிம்மின்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க ஒரு 1 வீக் டைம் தெரியாது சொல்கிறாங்க. 1 வீக் அப்பா ஆமாம் சொல்கிறாங்க. ஓகேப்பா 1 வீக் 2 வீக்ஸ் எவ்வளோ டேஸ்லாம் எடுத்துக்கோங்க ஓகேவா, நீங்கள் சொல்கிறப்ப தான் நமக்கு நான் வந்து ஓகே சொல்லுவேன் ஓகேவா. அது வரைக்கும் லவ் சொல்ல மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்மில் பார்க்கணும் தட்ஸ் மை பாய் அப்படி ஜிம்மில் பார்ப்பா ஜிம்மில் சிக்ஸ் இந்த லைட் டேப் பண்ணுறாங்க. சரி ஓகே நீங்கள் போங்க போய்ட்டு ஒர்க் பாருங்க. ஸோ ஜிம் வந்துடுறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா கால் பண்ணிட்டு டேங்கோட ஃபுல் டீட்டெயில் எடுங்க சொல்கிறாங்க. எனக்கு டேங்க எக்ஸ்கர் ஃப்ரெண்ட் யாரும் இருக்காங்களா, அவங்க லைஃப் என்ன நடந்திருக்கு, அவர் எப்படி இருக்கா சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா வந்து ரொம்ப யோசிப்பார். எனக்கு ஈவன் நம்ஜனும் ஜின்னும் லவ் பண்ணுறேன்னு சொன்னப்போ கூட ஜின்னை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் எடுத்துருப்பாரு. அவங்க ஃபேமிலிக்கு வந்து அந்த பர்சன் ஹாப்பியாக இருப்பாங்களா, அவங்களுக்கு பேக்ரவுண்டோட ஒரு விஷயமே கிடையாது, ஆனால் நல்ல பையனாக இருப்பானா, ட்ரூ லவ் கொடுப்பானா, ஹாப்பியாக இருப்பானா அந்த ஃபேமிலியில் அப்படி சொல்லிட்டு அவர் தான் அவர் யோசிச்சிருப்பாரு. நம்ம சேம் மொயின் வந்துட்டு அவங்க மாமா பண்ணுறது அப்படின்னு கேட்டுருப்பாங்க. உனக்கு ஓகேவா அம்மா ஜவுக்கு மேட்ச் பண்ணது சின்ன வயசுல ஃபிக்ஸ் பண்ணது இருந்தாலும் ஓகேவா, அவங்க சிட்டி லைஃப் ஓகேவா அப்படின்னு நிறைய கேட்டிருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் அதாவது ஜிம்மில் அப்பா ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபாதர் தாண்டி ஒரு அப்பா மாதிரி அவங்க பார்த்து ஒரு ஃபாதராக அவர் இருந்திருப்பாரு. இப்போ 2 days ஆஃப்டர் தான்டா நம்ம ஜிம்மில் அப்பாவுக்கு ரிப்போர்ட் வருது. ஜிம்மில் அப்பா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. டேவோட பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் எதுவும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு பொண்ணு வந்து அவ்வளோ வந்துட்டு லவ் சொல்லியிருக்கா அந்த லினியான்ற ஒரு பொண்ணு மட்டும் பார்க்குறாங்க. சரி ஓகே இந்த பொண்ணு மட்டும் பிரச்சனையா, சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அவரும் பார்க்குறாங்க. ஓகே என் பையன் ஆசைப்படுறான், செகண்ட் என் பையன் லவ் பண்ணுறான், இந்த பையன் ட்ரூவாக லவ் பண்ணுறான், என் பசங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் கண்டிப்பாக நல்ல பர்சன் இருப்பாங்க, நம்ம வீட்டு வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நல்ல பர்சன் தான். ஓகே சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா தான் எனக்கு ஜிம்முக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டேன். ஜிம்மில் அப்பா ஒரு 1 வீக் வரைக்கும் எதுவுமே சார் ஜிம் பார்க்குறாங்க. அப்பாவுக்கு ஒரு பிடிக்கலையோ, அப்பா கண்டிப்பாக விசாரிச்சு பார்த்துருப்பாங்க. பிடிக்கலையா என்ன ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கட்டே என்ன சொல்லுவாங்க என்ன நினைப்பாங்க. நான் வந்துட்டு அப்பாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் சொல்லணும்னு நினச்சேன். அப்பா கிட்ட யங்ஸ்டர் ஃபஸ்ட்டு அப்பா கிட்ட சொல்லணும், அதுக்கப்புறம் அப்பா யங்ஸ்டராக சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன். அப்பா கிட்ட இப்போ எதுவுமே பேசவே இல்லை. அவள் அப்பாவுக்கு பிடிக்கலையோ, ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் டேம் ட்ரூவாக லவ் பண்ணுறாரு, அப்பாவுக்கு டேமில் நம்பிக்கை வரலையா, ஜிம்மு அதே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப சின்சராக லவ் பண்ணுறாரு, என்ன பண்ணிட்டு எனக்கு அவருக்கு பிடிக்கும், நானும் லவ் பண்ணுறேன், லவ் சொல்ல பயமாக இருந்துச்சு எனக்கு அப்பாட்ட கேட்கறது இந்த
எந்த ஒரு டிசிஷனும் எடுத்ததில்லை. அப்படி எடுத்தால் தப்பாக எனக்கு பயமாக இருக்கும். அதுக்காக தான் அப்பாவை கேட்டு ஒவ்வொரு முடிவு எடுப்பேனா. அதான் எனக்கு புரியல, என்ன பண்ணிட்டோம்? நானும் கேட்கலாமா இல்லை அப்பாவை சொல்லுவாரா? சரி, அப்பாவை சொல்லிட்டோம். அவர் ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வீக்கெண்ட் தானே இன்னைக்கு, சாட்டர்டே. ஆல்மோஸ்ட் ஜிம் இன்னைக்கு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. டைம் 3 o'clock இருக்கும். ஆஃபீஸில் ஸ்டாஃப்லாம் போகிறாங்க. எனக்கு அது வரைக்கும் தான் ஒர்க். எல்லாமே ஒர்க்கிங் டேஸ் தான், அவ்வளோதான். சாட்டர்டேலாம் கிளம்புறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எல்லாம் ஃபைல்ஸ் அடிக்கிட்டு இருக்காங்க. ஜிம்மில் அப்படி பார்க்குறேன். ஜிம்மின்னு சொல்கிறாங்க, பாஸ் சொல்கிறாங்க. இன்னைக்கு ஹேங்ஸோட வெளியே போய் சொல்கிறாங்க. ஹேங்ஸோட வெளியே எதுக்கு பாஸ் சொல்கிறாங்க? ஜஸ்ட் வெளியே போய்ட்டு சில சொல்கிறாங்க. ஷாப்பிங் சொல்கிறாங்க. ஷாப்பிங் ஆமாம் சொல்கிறாங்க. ஹாபியும் நம்ம ஷாப்பிங் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அவங்க கூட சொல்கிறாங்க. அப்படி அப்பா அம்மா சொல்கிறாங்க. சரிப்பா ஜிம் சரி ஓகே. அவங்க அப்பா சொல்லி ஜிம்மி ஓகே சொல்லுவார். இந்த ஜிம்மே ஜாப் நம்ம சொல்ல போகிறாங்க. இப்போ அங்கே போய் பார்த்தாக்கா ஜிம்மில் வந்துட்டு நம்ம ஒரு பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போகிறாங்க. எதுக்கு ஹேங் சொல்கிறாங்க? அது வா நம்ம பிளேஸ் நம்ம ஃபேஷியல் பண்ணலாம் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க வாங்க போய்ட்டு ஃபேஷியல் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிம் வேணாம் ஹேங் சொல்கிறாங்க. வாடா சொல்கிறாங்க. நம்ம ஜிம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. போய்ட்டு ஜிம்மில் ஜிம்முக்கு நம்ம நம்ம ஜிம்முக்கு போய் ஃபேஷியல் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு தான் அதிகமாக இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம் சும்மா தான் வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம ஜிம் இந்த பக்கம் ஜிம்முக்கு ஒரு பிரைடல் மாதிரி அழகாக ஃபேஷியல் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு நாங்கள் இதை சொல்கிறாங்க? பார்க்க அழகாக இருக்கலாம் ஷாப்பிங் பண்ணலாமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க வாசல் போய் ஷாப்பிங் போகிறாங்க. போய்ட்டு அவங்க ட்ரெஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது நல்லா இருக்கா கேட்குறாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா ஜஸ்ட் நீ போட்டு கொண்டா இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க. என்னவா இருக்கும்? ஒரு வீட்டில் வந்து பார்ட்டி வைக்கிறாங்களோ அதான் போல இருக்குது. ஜிம்மில் சார் ஓகே சொல்லிட்டு ஹேங்ஸ் வந்துட்டு சர்ப்ரைஸ் பார்ட்டி வைக்கிறாங்க போல. சார் ஜிம்மில் இது எனக்கு அவங்க பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, அந்த ரீசன் நல்லா ஜிம்மே அது மாதிரி போட்டுருக்காங்க. எனக்கு அவங்க ஹேங்ஸ் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜிம்மில் ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேறு மாதிரி அழகாக டிசைன் பண்ணியிருக்கு. ஓகே சார் அவர் போட்டுக்கிறாரு. ஃபைனில் ஜிம்மை கூட்டிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு வீடு ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு சொல்கிறாங்க சாதாரண பார்ட்டி தானே சொல்கிறாங்க. பார்ட்டியை யார் சொன்னால் அப்செட் பண்ண ஜிம் கேட்குறாங்க. அதை நம்பிச்சு கேட்குறாங்க. இல்லை நம்ம ட்ரெஸ் பண்ண மாதிரி புரிஞ்சிச்சு. ஓகே அது பார்ட்டி தான் சொல்லிட்டு. ஆனால் பார்ட்டியை இந்த அளவுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது வாங்க தெரிஞ்சு இப்போ வாஸ் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இப்போ டெக்ஸ்ட் பண்ணலாமா? வந்து பார்ட்டிக்கு வருவாங்களா ஜிம் நினைக்கிறாங்க. அவர் பேசி 2 days ஆகிடுச்சு. அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பேசவே இல்லை. அப்போ அவர் ஓகே சொல்லி எனக்கு பேசவும் ஒரு மாதிரி ஒரு ஹோப் கொடுத்து அவர் சீட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஜிம்மின் நான் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு உள்ள போகிறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. ஜிம்மி திரும்பி பார்க்குறாங்க. வா ஜிமின் ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படியே தேங்க்யூ ஜிமின் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு வாசல் கூப்பிட்றாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. அப்பா சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது சார். ஜிம்ல அப்படி பார்க்குறாங்க. ஜிம் கண்ணு போட்டு போலியே ஜிம்ல அம்மா ஜிம்முக்கு சுற்றி போகிறாங்க. ஒயின் ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது தேங்க்யூ ஹேங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்து ஸ்டேஜ் ஒரு பேசி நின்றுருக்காங்க. ஜிம் பார்க்குறோமா ஹேங்ஸ் ஏமா கேள்வி நிற்கிறாங்க சொல்கிறாங்க. அது வா நீங்கள் நின்று பா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீங்கள் நில்ல சொல்கிறாங்க. டக்குனு பவர் கட் ஆகிடுது. ஜிம் பார்க்குறாங்க. வச்சு ஜிம் பயப்படுறாங்க. எனக்கு ஜிம் டார்க்கான பயம். இப்போ ஜிம்ல ஹேண்ட் ஒரு பர்சன் பிடிக்கிறாங்க. அப்பா ஜிம்மு கூப்பிட்றாங்க. இப்போ பார்த்தா ஜிம்முக்கு அந்த ஹேண்ட் தான் அப்பா ஹேண்ட் ஃபீல் ஆகலை. இந்த ஹேண்ட் எனக்கு அப்பா ஹேண்ட் ஃபீல் ஆகலை. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஒரு ஹேண்ட் டச் பண்ணி பார்க்குறாரு. டே அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படி பார்க்குறாங்க. சொல்கிறாங்க நீங்கள் வந்திருக்கீங்க அந்த பார்ட்டி கேஸ்ட்டு கேட்குறாங்க. வந்திருக்கா சொல்கிறாங்க. என்னாச்சு டே ஏன் பவர் கட் ஆகிடுச்சு ஜிம்னு கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பர்சன் ஹேண்ட் கிளாப் பண்ணுறாங்க. டக்குன்னு லைட்ஸ் ஆன் ஆகுது. பார்த்தாக்கா டேவும் ஜிம்மி ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க நீ என்ன படிச்சு ஹேண்ட் பண்ணுங்க கரண்ட் வந்து ஜிம்மில் டேவுக்கு சரி பண்ணு பார்க்குறாங்க. டே ஜிம்மி க்ளோஸ் பண்ணி கேட்குறாங்க. ஜிம்முக்கு வந்து டே அப்பா பார்த்து போகிறாங்க. விடுங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா வந்துட்டு டேங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ டே பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஐயோ டே விடுங்க அப்பா என்ன கோப்பட்டு ஜிம்முக்கு பயமாக இருக்குது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க எனக்கு க்ளோஸ் ஆனது சரியாக சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓகே அங்கிள் சொல்கிறாங்க. ரொம்ப க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு புரியல என்ன நடக்குது ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லலாம் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க அவனுக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் பா சொல்கிறாங்க. என்கேஜ்மெண்ட்டா என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாப்பா சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு அப்படி கேட்குறாங்க. சர்ப்ரைஸாக சொல்கிறாங்க. ஆமாப்பா உனக்கும் டேக்கும் சீக்கிரம் மேரேஜ் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் சரியாக சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. இங்கே பாருப்பா ஜிமின் எடுக்க போகிறாங்க. ஜிமின் டன் பண்ணி பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க பாரு உனக்கு டேக்கும் என்கேஜ்மெண்ட் சரியாக சொல்கிறாங்க. எங்கள் எல்லாரோட ப்ளஸிங்ஸோட எல்லாரோட விஷயமும் சரியாக சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க உனக்கு கதனை போய் பிடிக்கும். உன்னோட அப்பாவோட ப்ளஸிங்ஸ் வேணும். உங்களோட அப்பாவோட பர்மிஷன் வேணும். என்னோட ப்ளஸிங்ஸ் தான் ஹாப்பியான லைஃப் கொண்டு வந்து நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. உன்னோட ஆசைப்படி அப்படியே நடக்கும் சரியாக சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க உன் அப்பா உனக்கு சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணாரு சரியாக சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் ஆமாம் சர்ப்ரைஸ் தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம்முக்கு வந்து ஸ்டேஜ் விட்டு இறங்கிறாங்க. ஜிம்மில் பார்க்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மு கிட்ட ஓடிக்கிறாங்க. அப்பா தேங்க்யூ சார் உங்களுக்கு டேவோ சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேவை பற்றி எல்லாமே விசாரிச்சிட்டேன். டே ஒன்றும் பர்ஃபெக்டான பர்சன் இருக்குது. ரொம்ப நல்ல பையன். எனக்கு கேரக்டர் தான் ஃபஸ்ட்டு ஓகே பேக்ரவுண்டாக ஒரு விஷயமே இல்லை. டே நம்ம ஃபேமிலியில் எல்லாத்தையும் ஈக்குவலாக இருக்காங்க. ஓகேவா உனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். உனக்கு ரொம்ப எப்படி நல்லா பார்த்துப்பான். ஒரு மாதிரி ஜூவில் வச்சுருக்கான் சரியாக சொல்கிறாங்க. நிச்சயமாக அப்பா சொல்கிறாங்க. நிச்சயமாக சரியா எனக்கு நான் அப்பா சொல்கிறேன். அப்பா சொல்ல நம்பதான் கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவல் பார்க்குறேன். சோனி என்ன ஹைட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. யாங் சொல்கிறாங்க சொல்லு எதுவாக இருந்தாலும் இது கேட்பல யாங் இது வாங்குவா அது வாங்குவா எனக்கு இது பிடிச்சிருக்கு. 1க்கு 2 டைம் இது பர்மிஷன் கேட்பேன். நான் ஓகே சொன்னால் அது வாங்குவேன். அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க நான் இப்போவும் டேட்டு லவ் சொல்லலை சொல்கிறாங்க. லவ் சொல்லலை ஆனால் சொல்கிறாங்க அது அவருக்கு தான் பிடிச்சிருந்துச்சி. அவர் அப்ரோச் பண்ணார். ஆனால் நான் சொல்லவே இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. பயப்படாத அந்த அப்பான பர்சன் சரியாக சொல்கிறாங்க.
இப்படி ஆமாம் தப்பான பசங்க ரொம்ப நல்ல பசங்க ஓகே நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்போம் சரியா சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க ஓகே சொல்லிட்டாங்க இப்போ ஃபைனல் ஜிம் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டேஜ் கேட்டாங்க இப்படி வந்து பார்க்குறாங்க என்ன பர்மிஷன் வாங்கிச்சா அப்பா அம்மா அப்புறம் ஹேங்ஸ் எல்லாரும் பர்மிஷன் வாங்கிச்சா கேட்குறாங்க வாங்கணும்ல சொல்கிறாங்க ஆமாம் வாங்குதா அவங்க இன்னசென்ட் பேபி இருக்கே சொல்கிறாங்க என்ன டே சொல்கிறாங்க பட்டு இதே பார்க்குறாங்க ஏன்டா அப்படி இருக்கா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இப்போ இன்னசென்ட்டாக இருந்துட்டு சொல்கிறாங்க அப்புறம் சொல்கிறாங்க ஜிம் கிட்ட வராங்க ஜிம் பண்ணி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க ஐயோ எனக்கு எப்படா என்கேஜ்மெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க எப்படா என்கேஜ்மெண்ட் ஆகும் எப்படா மேரேஜ் ஆகும்னு கூட அதே சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க எனக்கு கிஸ் தாண்டி எதுவும் பண்ண முடியல சொல்கிறாங்க தப்பு இல்லையா சொல்கிறாங்க தப்பு தான் அப்படி மேரேஜுக்கு அப்புறம் தப்பு இல்லை சரியா சொல்கிறாங்க சரி சரின்னு சொல்கிறாங்க நான் டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன சொன்னாலும் அப்படி கேட்டுக்கிறாங்க அப்படி சொல்லிட்டே பார்க்குறாங்க என்ன அழகாக இருக்கா அப்படியே தான் ஜிம் வச்சுக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஜிம் ஒரு ஷையாக இருக்குது அப்படி பார்க்காத ஜிம் சொல்கிறாங்க ஏன் அதே கேட்குறாங்க அதே சொல்கிறாங்க ஏன் பார்க்கக்கூடாது டேக்கிட்ட வராங்க இங்கே எல்லாரும் பார்க்குறாங்கல்ல சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு அழகாக நினச்சிருக்காங்க இப்போ எல்லாரும் எங்கே எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க வெட்டிங் இப்படியாக எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு இப்போ 2 வீக்ஸ் சாப்பிட்டதுண்ணா ஜிம்முக்கு எப்படி வெட்டிங் ரொம்ப கிராண்டாக இருந்துருக்கு ஜெவ போட்டு நம்பிட்டு பயங்கர டேஸ் தான் எனக்கு அவங்க தம்பிக்கு இவ்வளோ சீக்கிரம் மேரேஜ் ஆகும் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க ரொம்ப டைம் எடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க ஈவன் ஜிம்மில் பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட் வச்சுருக்கு ஜிம்மில் நம்பிட்டு பார்க்குறாங்க ஜிம் வாங்கி பார்க்குறாங்க அச்சோ அழாதீங்க சொல்கிறாங்க இல்லை அவங்க குழந்தை நினச்சிருப்பேன் ஒரு பிஸ்னஸ் வீட்டில் தான் இருக்க போகிறேன் நினச்சிருப்பேன் பார்த்து சடனாக சொல்கிறாங்க சரி ஓகே விடுங்க அப்படி சொல்கிறாங்க இப்போ ஜெவ பார்க்குறது தேவை பிஸ்னஸ் பார்த்து நம்ம சேர்த்துக்க கூட சொல்கிறாங்க எனக்கு ஆமாம் இவங்க வந்து நம்ம தம்பி பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க அப்படி இல்லைடா அது சொல்கிறாங்க இல்லை அவன் நம்ம தம்பி பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டான் பார்த்தியா சரி விஜய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி விட்டு அவன் ட்ரூவான ஒரு லவ் பண்ணுறாங்க நம்ம தம்பி கேட்காத ஒரு பர்சன் வேணும் லவ் பண்ணுறதுக்கு லவ் மேரேஜ்லாம் ஒரு பர்சன் வேணும்லாம் சொல்கிறாங்க அது கரெக்டு தான் இருந்தாலும் சொல்கிறாங்க சரி விட்டு எங்கே இருக்கு அங்கே தானே இருக்கான் பக்கத்தில் இருக்கு பண்ண போய் பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க சரிடா ஜெவ் போய் மாதிரி எப்போதும் என்ன சுற்றி வந்துட்டு ஒரு பையன் சடனாக சொல்கிறாங்க சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டாங்க நம்சன் சொல்கிறாங்க இந்த பக்கம் ஒயின் பார்க்குறா ஓகே ஒன்றும் ஃபீல் பண்ணா சரியா சொல்கிறாங்க இல்லை என்ன சொல்கிறாங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க ஓகேவா அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க டே ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க உங்களுக்கு டேவுக்கு தெரியுமே சொல்கிறாங்க தெரியுதா இருந்தாலும் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்லுங்க டேவை ஜேவுக்கு வந்து ஒயின் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க இப்போது ஜிம் பார்க்குறாங்க டே ஐ லவ் யூ சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க எப்படா சொல்லணும் வெயிட் பண்ணடா சொல்கிறாங்க ஐ லவ் யூ டே சொல்கிறாங்க நம்ம டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டே ஜிம்மில் ரெக்கார்டில் ரொம்ப லவ் கிஸ் பண்ணுறாங்க வீட்டு விட சொல்கிறாங்க இப்போது ஜிம் டே 2 பேரும் அது பேரண்ட்ஸ் பஸ்ஸுலாம் ஜிம்மில் நம்பிக்கிட்டு வராங்க ஹேங் சொல்கிறாங்க நம்பி டைட்டாக படிக்கிறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நீங்கள் ஹாப்பியாக சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க அப்படியே யாராவது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க பாருங்க இங்கே தான் இருக்கேன் நான் டெய்லி கால் பண்ணுவேன் டெய்லி சேட் பண்ணுவேன் இப்போவும் எனக்கு என் லைஃப்பில் ஏதாவது முடிவு இருக்குனாக்கா நான் ஃபஸ்ட்டு ஹேங்ஸ் தான் ஃபோன் பண்ணுவேன் ஓகேவா என் அப்பா ஹேங்ஸ் ஃபோன் பண்ணி காமிஷன் கேட்பேன் ஓகேவா உங்களுக்கு கிட்ட தான் எல்லாமே பண்ணுவேன் எனக்கு எப்போவுமே என் லைஃப்பில் நீங்கள் எது சூஸ் பண்ணாலும் பெஸ்ட்டாக இருக்கும் சரி இப்போ வரைக்கும் நான் பத்திரம் பார்த்துட்டு நீங்கள் தான் நான் உங்களுக்கு நிறைய சொல்கிறாங்க தேங்க் பண்ணுவேன் சொல்லிட்டு இல்லை நான் நிறைய லவ் பண்ணுவேன் எப்போவுமே சொல்லிட்டாங்க இப்போ நம்பியும் பார்க்குறாங்க நாங்களும் ரொம்ப லவ் பண்ணுவோம் ஒரு ரொம்ப மிஸ் பண்ணுவோம் சரியா சொல்லிட்டாங்க நானும் மிஸ் ஜிம் தான் டைட்டாக பிடிக்கிறாங்க சின்ன ஹேங் பையன் எப்படி சொல்லிட்டாங்க ரெண்டு பேர் பார்க்குறாங்க ஜிம் சொல்லிட்டாங்க ஹேங்ஸை பத்திரம் பார்த்துக்கோங்க அப்பா அம்மா பத்திரம் பார்த்துக்கோங்க சொல்லிட்டாங்க கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகேவா நாங்களும் ரொம்ப மிஸ் பண்ண சொல்லிட்டாங்க இப்போ ஜிம் பார்க்க நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஆனால் அப்பப்போ வரேன் சொல்லிட்டாங்க கண்டிப்பாங்க பா ஜிமின் நீ சொல்லிட்டாங்க நான் நம்ம வீட்டில் இருந்தது எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் நாங்கள் போயிட்டு எனக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அதை பார்த்துக்கோ நீங்கள் செலவுறீங்க அப்படி தான் ஹேங் சொல்லிட்டாங்க ஆமாம் சொல்லிட்டு கண்டிப்பாக நான் கேட்பேன் நீங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கீங்கள ஒரு வீட்டுக்கு சனிலாம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக பண்ணுவேன் சரியா சொல்கிறாங்க ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிம்னு எனக்கு ஒரு குழந்தை மாதிரி சொல்லிட்டு ஹாப் பண்ணிக்கிறாங்க வாங்கி பார்க்குற ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க வாங்கன்னு சொல்லிட்டாங்க நான் பாரு நீ சமத்தா இருக்கணும் ஓகே எனக்கு தெரியும் ரொம்ப சமத்தர பையன் சொல்லிட்டு இருந்தாலும் சில விஷயங்களை பார்த்து ஹேண்டில் பண்ண ஓகேவா சொல்லிட்டாங்க சரி சொல்லிட்டாங்க சமைக்கணும்னு சொல்லிட்டு ஹேண்டாக சுட்டுக்காது சரியா கொஞ்சம் டைம் எடுத்து கூட நீ குக் பண்ண கற்றுக்கலாம் சரியா சொல்லிட்டாங்க சரி ஜிம் சொல்லிட்டாங்க ஜிம்மில் அம்மாவும் அப்பாவும் தனியாக இருக்காங்க ஜிம் பார்க்குறாங்க அம்மா அப்பா ஜிம்மு கிட்ட போகிறாங்க ஜிம் அம்மா ஜிம்மு டைட்டாக படிக்கிறாங்க செல்லம் சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க அம்மா அப்பா என்னாச்சு சொல்கிறாங்க அவங்க பாடுத்தாங்க நல்லா கேட்டுக்கும் அங்கே போயிட்டு பத்திரமா இருக்கணும் உனக்கு எது தெரியலன்னு உடனே அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்க சரியா உனக்கு எல்லாம் நான் சொல்லி தருவேன் ஓகேவா உனக்கு எதுவும் தெரியாது எதுவும் பண்ணிட்டு உனக்கு ஹார்ட் பண்ணிக்காத சரியா சொல்லிட்டாங்க சரி அம்மா ஜிம் சொல்கிறாங்க ஜிம்முக்கு பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க அப்பா உனக்கு எப்போ சொல்கிறாங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்பா தான் அதுக்கப்புறம் அம்மா சரி அதுக்கப்புறம் ஹேங்ஸ் நீங்கள் எப்போயும் லைஃப்பில் வந்துட்டு எப்போவும் எப்படி லைஃப்பில் எப்போ நீங்கள் கூட இருந்துகிட்டே இருப்பீங்க ரெஸ்ட்டாக போய் வரைக்கும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் எல்லாரையும் ஹார்ட்டில் இருப்பீங்க சரியா ஜிம் சொல்லிட்டாங்க நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தூரம் தான் தள்ளி போகிறேன் மற்றபடி நான் உங்கள்கிட்ட போகல சரியா ஜிம் சொல்கிறாங்க ஜிம்மில் போய் டைட்டாக படிக்கிறாங்க பார்த்தாங்க பத்திரமா அப்படி சரியா சொல்லிட்டாங்க சரி அப்பா தேங்க்யூ சொல்கிறாங்க எதுக்குள்ள தாங்கன்னு சொல்கிறாங்க அதே எனக்கு டே பிடிச்சிக்கலாம் சொன்னதும் எனக்கு அது சொல்கிறாங்க பாரு இது பசங்க 3 பேர் ஹாப்பியாக இருக்கும் சரியா 3 பேரும் நீங்கள் லவ் பண்ணுறா நீங்கள் ஆசைப்படுறதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் சரியா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு பார்த்துப்பேன் அப்போ செக் பண்ணுவோம் அவ்வளோதான் மற்றபடி என் பசங்க ஆசைப்படுறது அப்படியே கொடுப்போம் சரியா சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க லவ் யூ இவர் பெஸ்ட் பர்சன் வேர்ல்டு ஜிம் சொல்லிட்டாங்க இப்போ நம்ம ஜிம்மில் அப்படி பார்க்குறாங்க ஜூன் நீ தானே பெஸ்ட் பர்சன் சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா ஜிம் கேட்டால் பிடிக்கிறீங்க எனக்கு ஒரு ஏஞ்சல் பத்திரமா இருக்கும் சரியா சொல்லிட்டாங்க சரி அப்பா ஜிம் சொல்லிட்டாங்க இப்போ நம்ம டேவில் அப்போ நாட்டே ஜிம்மில் போட்டு வச்சுட்டாங்க இப்போ நம்ம டே ஜிம்மில் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க போலமா சொல்லிட்டாங்க சரி சொல்லிட்டாங்க இப்போ ஜிம் டேவும் காரில் உட்காராங்க
ஜிம்மி டேபிள் சாஞ்சிக்கிறாங்க. கண்ணு ஃப்ளாட்டியர்ஸ் தான் ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. டே தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பா அம்மா பிரிஞ்சு வரேன்னா ஜிம்மில் அழுதுருக்காங்க. டே பார்க்குறாங்க பாடுதாங்க நான் இருக்கே இருக்கதான் சொல்கிறாங்க. அதே சொல்லிட்டாங்க ஒன்றும் இல்லை ஓகேவா உங்களை நான் இருக்கேன் எங்கே இருக்கும் இங்கே தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கு நம்ம வீடு ஓகேவா ஒரு 1 hour ட்ராவல் பண்ணாங்க வரலாம் சரி சொல்கிறாங்க. அப்படியே மாட்டாங்க ஒன்றும் சரி சொல்கிறாங்க. சின்ன ஹாயம் வயது வரும்போது இப்படி தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் அட்டே பார்க்குறாங்க அப்படி கூட மற்றவங்க யோசிக்கிறல சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது இப்போ என்ன சொல்லிட்டு எவ்வளோ பியூரா அங்கே பாட்டா எல்லாருமே ஒன்றே அப்படி தான் பிரிஞ்சு கொஞ்சம் தூரம் போகும் ஓகேவா ஆனால் நம்மளோட லவ் அப்படியே இருக்கும் ஓகேவா சொல்கிற ஜிம் அட்டே சொல்கிறாங்க. ஓகே ஜிம் டேப் ஹேக் பண்ணிக்கிறாங்க. சொல்லிட்டு ஜிம்மி கிட்ட அழகாக கம்பேர் பண்ணுறாங்க உங்களோட தங்கம் நான் இருக்கா சொல்லிட்டு தான் ஜிம்மி அழகாக கொஞ்சம் டேப் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மி எப்படி டேபிள் டேபிள் படுத்துறாங்க காரில் அவங்க தட்டி தராங்க அழகாக தட்டி கொடுக்குறாங்க. ஜிம்முக்கு டே கூட இருக்குப்போ அவங்க அப்பா அவங்களுடைய ஹேங்ஸ் கூட எப்படி இருக்கும் ஒரு கம்ஃபர்ட் இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஃபைனலாக ஜிம்மி கூட்டிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இந்த வீட்டில் ஜிம்மி டே 2 பேர் தனியாக இருக்க போகிறாங்க. இப்போ நம்ம டே வந்து பார்க்குறாங்க ஜிம்மி தூங்கிட்டு இருக்காரு. ஜிம்மி எழுப்பவே இல்லை அப்படி தூக்கிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டாங்க. ஷோ மட்டும் ரூம் பண்ணிட்டு படுக்க வச்சுட்டாங்க. இந்த பக்கம் டே வந்துட்டு திங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. என் ஜிவன் ரொம்ப என்ன பியூராக இருக்குது அவனை பத்திரம் பார்த்துக்கணும் எனக்கு அவனுக்கு மேரேஜ் பண்ணிக்க வரைக்கும் ரொம்ப மாதிரி இருக்கும். ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவங்க அப்பா மட்டும் பேசுறது தான் அதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு அப்படிலாம் எடுத்துக்கும் தோணக்கூட மாட்டேங்குது. டைம் இருக்குது எவ்வளோ டைம் இருக்குது ஓகேவா அவன் பர்ஃபெக்டாக அந்த ஒய்ஃப் ஒரு எனக்காக அந்த ஒரு ஒய்ஃபாக அவன் ரெடியாக இருக்கணும் சரி எல்லாத்துக்கும் அப்போ தான் அந்த எடுத்துக்கணும் அதுக்குள்ள வரைக்கும் இப்படி எடுக்க வேண்டாம் சரி அது எங்கே அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை லைஃப்பில் அப்போ சொல்லிட்டேன். ஏன் நினைக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா கூட இருக்கும்போது அவங்க கம்ஃபர்டபுளாக நம்ம கூட ஃபீல் பண்ணணும் சரியா அப்படி இருக்கப்போ தான் நம்ம எல்லாமே நம்ம இதாக மூவ் பண்ணணும் லைஃப் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் ஜிம்மில் நெக்ஸ்ட் டைம் மாறிங்க அழகாக ரெடி ஆகுறாங்க. ஜிம் நைட்டில் நார்மலாக தூங்கியிருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க கேட்டி ட்ரெஸ் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஏன்டா அப்படி கேட்குறா சொல்லிட்டாங்க இதுக்குள்ள ஆஃபீஸ் வந்துருக்கா சொல்லிட்டாங்க. இல்லை அது அப்பாவோட ஆஃபீஸ் இப்போ உங்கள் ஆஃபீஸ்காரனே யாராவது என்னை பார்த்து சொல்லிட்டாங்க எங்களோட ஒய்ஃப் இப்படி இருக்காங்க இப்படி டச் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு யாரும் குறை சொல்லக்கூடாதுல்ல உங்களுக்கு யாரும் அதை உங்களால் யாரும் இன்சல்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. டே பார்க்குறீங்க பாரு என் ஒய்ஃப் பற்றி யாராவது சொன்னாங்கனாக்கா ஃபர்ஸ்ட் நான் அவ்வளோ வாரிங் படம் ஓகேவா என் ஒய்ஃப் எப்போ நான் மற்றவங்க விட்டு தர மாட்டேன் ஓகே சொல்லிட்டாங்க. நீ உங்களுக்கு எப்படி இருக்க பிடிச்சிக்கோ அப்படியே இருக்கு சரியா எனக்கு தெரியும் ஜிம் எப்படி சொல்லிட்டு சரியா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க டேட்டி உங்களுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன் எனக்கு தெரியல நான் சொல்லிக் கொடுங்க நான் கற்றுக்குறேன் ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க ஜோ நான் என்னன்னு சொல்லுவேன் குழந்தை எங்கள் பாரு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உனக்கு எல்லாமே தெரியும் சரியா உனக்கு தெரியாத விஷயம் நான் வந்து பொறுமை செலுத்துறேன் ஓகேவா உனக்கு எல்லாம் கூட அது விஷயமே இல்லை நீ எப்படிதான் இப்படி இருக்க ஏன்னா இவ்வளோ பேர் இவ்வளோ சண்டை இருக்கா அதே தான் அவ்வளோ ஜிம்மில் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறேங்க நான் அப்படி இருக்க ஒரு பிரச்சனை சொல்லி எனக்கு இப்படி நல்லா பிடிச்சிருக்கு உன்னை எப்படி நல்லா ஃபாலோ நான் உனக்கு தெரியுமா எனக்கு நீ உங்களோட ரம்ஜன் மேலே ஜாக் மேலே அவ்வளோ பாசமாக இருக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது பார்க்குற ஃபஸ்ட்டு இருக்கும் தெரியுமா எனக்கே உன மாதிரி பிரதர்லாம் கூட நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு கூட மாதிரி பிரதர் இருக்கணும் எனக்கு நீ ஒய்ஃபாக இருந்தால் சொல்லி அப்படி தான் முடிவு பண்ண ஓகேவா அப்போ தான் நான் வந்து உங்களோட ஃபாலோனேன். எனக்கு நீ பண்ணுற ஒவ்வொரு திங்ஸும் அவ்வளோ வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்கும். உன்னோட அப்பா உடம்பு சொல்லி எவ்வளோ ஒர்க் பண்ணுறதில்ல கம்பெனிக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லி உனக்கு ஒர்க்கே தெரியலன்றா கூட வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஆர்வமாக இப்படி அந்த கம்பெனியோட சிஇஓ அப்படி கூட சிஇஓவாக இல்லாமல் ஒரு நார்மல் எம்ப்ளாயாக இருந்தேன் எல்லாரும் கூட ரெஸ்பெக்ட் பண்ணேன் யாரும் கூட அழகாக ஹம்பிளாக கைண்ட் ஹார்ட்டாக இருந்து தெரியுமா அவ்வளோ அழகாக அவங்க மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க தெரியுமா அது கூட சுச்சா ஜம்ப் பர்சன் அப்படி சொல்லிட்டே தான் கீழே கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி டே நான் ஆஃபீஸ் போகிற டைம் ஆகுது சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க சரி ஓகே ஸ்டேவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம டேவில் அப்போ அங்கே ஜிம் என்ட்ரு பண்ணி வைக்கிறாங்க. இவங்க தான் சனிலாம் சொல்லிட்டாங்க சார் நாங்கள் பார்த்து மேரேஜ் எல்லாம் சொல்லிட்டாங்க. இவங்க வந்துட்டு நம்ம கம்பெனி நெக்ஸ்ட் சிஇஓ சார் சொல்லிட்டாங்க. அப்படியே சார் ஆமாம் டேக்கு அப்புறம் அவங்க சிஇஓ சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகே சார் சொல்லிட்டு நம்ம ஜிம் வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கிம் ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜிம் ஹாப்பியாக தேங்க்யூ ஜிம் ஒர்க் பண்ணுறாங்க. நானும் உங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் தான் சொல்லி வந்து எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்க வேண்டாம் ஜஸ்ட் நம்ம கொலிகா மட்டும் இருக்கலாம் ஜிம் சொல்லிட்டாங்க. எவ்வளோ கைண்ட் ஹார்ட்டாக இருக்காரு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் யாரும் ஜிம்மில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஓகே சார் சார் இப்போ ஜிம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா நம்ம டே ஜிம்லேயும் பார்த்துருக்காங்க. ஜிம் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்லாம் ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஒர்க்கில் தான் இருக்குது. டே பார்க்குறாங்க என் ஒய்ஃப் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் பாரு டே பார்த்துருக்காங்க. அவங்களும் பொண்ணுங்க பசங்க பார்க்குறாங்க இவர் என்ன இவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கா சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜிம்லேயும் பார்த்துருக்காங்க. டேக்கு ரொம்ப பசு ஆகிட்டு இருக்கு என்ன ஜிம்மில் போய் பார்த்துருக்காங்க சொல்லிட்டு டேக்கு ரொம்ப கோவமாக இருக்குது எனக்கு. டேவை யாரும் சர்ட் எடுக்க முடியாது. டே வந்து கொஞ்சம் கோல்டாக வந்து விருந்துருப்பாரு யாரும் டேவை யாரும் பார்க்க மாட்டாங்க தெரியாமல் சர்ட் அடிச்சு தான் உண்டு. ஆனால் இப்போ ஜிம்ல பார்க்க டேக்கு பிடிக்கவே இல்லை. டே ஜிம் தான் அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காரு. அங்கே பாருங்க ஜிம்மு பாரு சொல்லிட்டு அது பாசுற ஒய்ஃப் டே சொல்றாங்க எனக்கு தெரியும்டி சர்டிஃபிகேட் தப்பாடி அப்படி சொல்லிட்டு பொண்ணு வச்சுக்கணும் பார்த்துட்டு இருக்கா. ஜிம் அவ்வளோ க்யூட்டா அழகா ஒரு பிளிங்க் பண்ணி அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க டே இங்கேருந்து பார்த்துட்டு இவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணேன் அங்கே ஒரு பொண்ணுங்க ஜிம்லேயே வச்சுக்கணுங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க இவங்க என்ன எப்படி பார்த்துருக்காங்க என்னோட ஒய்ஃபும் தெரிஞ்சு கூட இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ டேக்கு ரொம்ப கோவம் வருது இல்லை இப்படி விட்டா சரி வராது. ஸோ டே தான் ஜிம்மை நான் மட்டும் தான் பார்க்கணும் நம்மளோட சைட் எடுக்கணும் சரியா டே தான் இப்போ மேக்கப் கூப்பிட்றாங்க மேக்கப் வந்து நம்ம டேயோட அசிஸ்டன்ட் டே மேக்கப் வராங்க சார் சொல்கிறாங்க. ஒரு கேபின் ரெடி பண்ணுங்க சொல்கிறாங்க சார் சொல்கிறாங்க. ஃபுல்லாக ஸ்க்ரீன் போட்டு ரெடி பண்ணுங்க சொல்கிறாங்க. என்னது மேக்கப் ஒரு மாதிரி ஏன் சார் சொல்கிறாங்க சொன்னால் மட்டும் சரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு மேக்கப் போயிட்டு ஒரு அழகான ஒரு கேபின் ரெடி பண்ணுறாங்க கொஞ்ச நேரத்தில். இப்போ நம்ம ஜிம் திங்ஸ்லாம் பார்க்க ஜிம் பார்க்குறாங்க என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க மேக்கப் பார்க்கும்போது அதுவா உங்களுக்கு ஸ்பெஷல் கேபின் கொடுக்க சொல்லி சார் சொல்லிட்டாங்க. ஏன் நான் எல்லாரும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன்
அப்படி சொல்கிறாங்க. எனக்கு கூட போகிறவங்களா பார்க்குறாங்க. ச்சே இந்த டேங்க் சாருக்கு பொறாம சொல்கிறாங்க. டே ஐயே அது அவரோட ஒய்ஃப் இப்படி சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் சைட்டு தானே அடிக்கலாம் தப்பா அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணுங்களாம் சொல்கிறாங்க. சரி விட அவரோட ஒய்ஃப் அவரும் போட்டா கொண்டு நடிப்பாரா சொல்கிறாங்க. அதுவும் உண்மைதான். ஜிம்மில் கொஞ்சம் சைட்டு கூட அடிக்க முடியாது பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் அங்கே போயிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டியே சொல்கிறாங்க. என்னடாம்மா சொல்கிறாங்க. ஏன்டி எனக்கு தனி கேபின்னு சொல்கிறாங்க. அதுவா நீ நிறைய ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ தனியாக ஒர்க் பண்ண விட்டு கரெக்டாக இருக்கு சொல்கிறாங்க. அது பக்கத்தில் இருந்தாங்கன்னா நல்லா தானே இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பாரு சம்டைம்ஸ் நம்ம பொசிஷன் நம்ம சேஞ்ச் பண்ணி தான் அவங்க சரியாக சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆர்டர் பண்ணுறேன் இந்த கம்பெனி செகண்ட் சி ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாரு உனக்கு நான் ரெஸ்பெக்ட் நான் கொடுத்து அவங்க சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஆசை சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. எல்லாருமே ஜிம்முக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம கொடுக்கணும். அவருக்கு டிஸ்கவுண்ட் பர்சன் நம்ம கொடுத்துருணும் சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு தனி கேபின் கொடுத்துருக்கணும். நான் வந்து தப்பு பண்ணுறதுட்டே நினைக்கிறாங்க. சரி ஓகே சரி விட்டுறாங்க. இப்போ வந்து பக்கம் ஜிம் நல்லா ஃபுல்லாக ஒர்க் தான் டே பார்க்குறாங்க. ஜிம் வந்து அவர் ஒர்க்கை தான் பார்க்குற யாரையும் பார்க்க மாட்டாங்க. இந்த பக்கம் அந்த பொண்ணுங்க சான்ஸ் கிடைக்கும் ஜிம் சைட் அடிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. சான்ஸ் டே நினச்சிட்டு ஜிம்மோட கேபின் போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே இங்கே பாருங்க இது எனக்கு புரியல டே ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே கிட்ட வராங்க. ஸோ ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒர்க்கே முடியும்னா அப்போ நம்ம பர்சனல் இப்போ கூட பார்க்குறது சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறீங்க ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன் சொல்லலாம் சொல்கிறாங்க. ஒர்க்லாம் ஒன்றும் பார்க்குறேன் சரியாக சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க டேக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். அச்சோ என்னாச்சு காஃபி வாங்கி தரவா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அச்சோ உங்கள் பாரு காஃபிலாம் வேணாம். அப்புறம் ஜிம் சொல்கிறாங்க. ஹனிமூன் போகலாமா சொல்கிறாங்க. ஹனிமூனா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. டே இன்றைக்கி தான் நான் ஆஃபீஸ் வந்து சொல்கிறேன். எனக்கு புரியுது நான் என்ன பண்ணுறது எனக்கு உங்களோட ரொம்ப கிரேஸ் லவ் இருக்கா அது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் டே என்னாச்சு ஜிம் பார்க்குறாங்க. டே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்காரு நினைச்சிட்டு ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. அதுதான் என்னால் கண்ட்ரோல் பண்ண சொல்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ண என்ன ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. வந்துட்டு எப்படி சொல்லி பெரிய டே தான் ஜிம் கிட்ட போகிறாங்க. என்ன ஜிம் பார்க்குறாங்க. டே ஜிம் கிட்ட போய் கிஸ் பண்ண அனுப்புகிறாங்க. ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஜிம் கிஸ்லாம் நல்லா போகிறாங்க. கிஸ் பண்ணுறதுலாம் ஒரு நார்மல் விஷயம் தானே. அவரெல்லாம் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. டே அப்படி ஜிம் டேக்கெல்லாம் பைட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே என்ன ட்ரெஸ் டே கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. சாரி செல்லம் எல்லாம் முடியல சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே ஓகேவா தப்பாக தான் சொல்கிறாங்க. டேட்டியாக சொல்கிறாங்க. போய்ட்டு ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறாங்க. பார்த்து அந்த ஆஃபீஸ் உள்ள அந்த கேபினில் லாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் யாரும் ஓப்பன் பண்ண முடியாது. இவங்க ஓப்பன் பண்ண தான் உண்டு. அப்புறமேட்டே வந்துட்டு ஜிம்மில் கொஞ்சம் அலிப் பண்ணுறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. அப்போட்டே வந்துட்டு ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறாங்க. அந்த கேபின் ஓப்பன் ஆகுது. இருக்கு அதுக்குள்ளே சீக்கிரம் டோர் வச்சிருக்காரு. ஜிம் பார்க்குறது இது என்னது ஜிம் பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மோட கேபினுக்கும் டேவோட கேபினுக்கும் ஒரு சீக்கிரம் டோர் இருக்குது. அது ஜிம்முக்கு தெரிஞ்சிருக்காரு. அப்புறமேட்டே அந்த மாதிரி கூட்டிட்டு போகிறாங்க. அவரும் கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தாக்கா அதுக்கு ஒரு சீக்கிரம் ரூம். ஜிம் பார்க்குங்க. டே எப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இதெல்லாம் உன்னை பார்த்துக்கு அப்புறம் தான் அரேஞ்ச் பண்ண ஓகேவா டே சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நீ அப்படி மேரேஜுக்கு அப்புறம் என் கூட ஹெல்ப் பண்ண போகிறேன் ஒர்க் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சில்ல அப்படியே இது பண்ணுற சரியா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இதே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறாங்க சொல்ல மாட்டேன் வாசிட்டே அப்படி கூட்டிட்டு போய் வெளில அழகாக படுத்து வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே இதான் ஆஃபீஸ் டைமிங்கிறப்ப பண்ணக்கூட சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நம்ம ஆஃபீஸ் ஓகே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. டே தான் இப்போ கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஜிம்முக்கு கொஞ்சம் நேரத்துக்கு டேட்டி இப்போ என்ன இருக்குது சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் அவ்வளோதான் சரியா சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு சரி சொல்லிட்டாங்க. ஜிம் டே ஒரு ஷேர் பிடிச்சிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே நீங்கள் ஹாப்பியாக சொல்கிறாங்க. நான் ஹாப்பி தானே தாங்க ஸ்டே அவ்வளோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours போயிருக்கோம். ஜிம் பார்க்குறாங்க. டே அதே சொல்கிறாங்க. சரி ஓகே ஒன்று ஸ்டே டேப் பண்ணிக்கிறாங்க. ஜிம் விட்டு பத்துக்கு ஆரம்பிச்சிடாரு. டே யாராவது பேங்க்கெல்லாம் கால் பண்ணி பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. இப்போ மெக்கதான் கால் பண்ணுறாங்க. டே எங்கே போயிட்டாரு சொல்லிட்டு இப்போ டே புக் பண்ணுறாங்க. சொல்லி மெக்க சொல்கிறாங்க. டே மீட்டிங் என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அது நான் வரேன் சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ மெக்க பார்க்குறாங்க. ஜிம் எங்கே போயிட்டாங்க சொல்லி ஜிம்மில் கேபின் வந்து ஜிம்மில் காணும். எங்கே போயிட்டு அந்த பையன் ஒர்க் பண்ணிட்டு பண்ண வச்சுட்டு மெக்க பார்த்துருக்காங்க. இவரை மட்டும் தான் வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்காங்க. ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு மெக்க பார்க்குறீங்க என்ன ஒரு மாதிரி இருக்கான் சொல்லிட்டு மெக்க பார்த்துருக்காங்க சொல்லிட்டு அவன் ஜிம் எங்கே சொல்கிறாங்க. அது அவன் ரெஸ்ட் எடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. அவன் கேபினுக்கு காலமே சொல்கிறாங்க. அவன் ரெஸ்ட் எடுத்துருக்கான். ஓகேவா நீ வா சொல்லிட்டு அவர் மீட்டிங் போகிற மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வராங்க. இப்போ எல்லாரும் போனதுக்கப்புறம் நாட்டே வந்து பார்க்குறாங்க. டைம் இப்போ 7 o'clock இருக்கும். ஜிம்மி கூட்ட தூங்கிட்டு டே ஜிம் லிஃப்ட் பண்ணுறாங்க. ஜிம் லிஃப்ட் பண்ணுறதுலாம் ஜிம் பார்க்குறாங்க. டே இறக்கி விட நடந்து வர சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியும் உனக்கு பெயினாக இருக்கும் சரியா சொல்லிட்டு வாசிட்டே அழகாக கூட்டிட்டு போயிட்டு வீட்டில் கூட்டிகிட்டு போய் அழகாக பார்த்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என் டே நம்ம ஹனிமூன் போகிற மாதம் கேட்குறாங்க. உனக்கு இப்போ ஓகேடா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. உனக்கு ஓகேதான் சொல்லுங்க போகலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு போகலாம் சொல்கிறாங்க. போகலாமா உனக்கு ஓகேவா எனக்கு ஓகே தான். எனக்கு டேடிக்கு ஹனிமூன் போனால் பிடிக்கும் எனக்கு தெரியும் ஓகேவா நம்ம ஹனிமூன் போகலாம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிஜமா ஜிம் சொல்கிறாங்க. டே ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு டே சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் எனக்கு எல்லாமே ஈஸியாக வந்துட்டு எனக்கு எதுவுமே நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கஷ்டப்பட தேவையில்லை. எல்லாமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறேன். அது ரீசன் நீ தான் சரியாக எனக்கு எப்பவும் சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக இருக்கா டே சொல்கிறாங்க. நம்ம லைஃப்பில் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக நம்ம பார்ட்னராக தான் இருப்பாங்க சரியா. நம்ம பார்ட்னர் நம்ம பேரண்ட்ஸ் ரொம்ப கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னாக்கா லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு வேர்ல்டில் பெஸ்ட்டு அப்பா அம்மா பெஸ்ட்டு பிரதர் இல்லை அப்புறம் சிஸ்டர் இல்லை அதுக்கப்புறம் பெஸ்ட்டு ஹாபிஸ் சொல்கிறாங்க. அப்படியே எனக்கு எல்லாம் பெஸ்ட்டு தான் கிடைக்காது. பெஸ்ட்டு பர்சன் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஜிம்க்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்முக்கு 2 பேரும் ஹான் பண்ண போகிறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டாங்க. போய்ட்டு ஒரு வீடியோ கால் தான் நம்ம நம்பிச்சிருக்கோம் ஜெவுக்கு மாறி மாறி அப்படி அங்கே பார்த்தீங்களா ஜிம் காமிக்கிறாங்க. டேக்காக என்னடா ஹனிமூன் கூட்டு இருந்தால் ஃபுல்லாக வாங்க ஹேங்கிட்ட பேசிட்டு இருக்கான். டேக்கு மாதிரி இருக்குது. இவங்க ஜெவு பார்க்குறாங்க. இங்கே பாரிச்செல்லாம் சொல்கிறாங்க. என்ன ஹேங் சொல்கிறாங்க, நீ டேக்கு டான்ஸ் பண்ணுற சரியா சொல்கிறாங்க. அப்படியா நான் உனக்கு டிஸ்டர்ப் பண்ணல ஜோ அப்படி இல்லைடாமா அங்கே பாரு டே ரொம்ப ஆசை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நீ டேக்கு டான்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாங்க வா நீங்கள் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு காமி நாங்கள் பார்க்குறோம் சரியா சொல்கிறாங்க. ஃபோட்டோவில் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா அம்மா சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஜிம் கால் வச்சுட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவன் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கானா அவன் எடுத்து ஷேர் பண்ணுறா காமிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் டேக்கு ஃபஸ்ட்டு அவசரம் ஜெவு புரிஞ்சிச்சு ஒரு ஃபஸ்ட்டு வர இருக்கான். இப்போ நம்பி பார்க்குறீங்க இவனுக்கு எப்பறம் நம்ம தம்பி பிடிச்சது சொல்கிறாங்க. அது வா நீ ஃபஸ்ட் டைம் இன்ட்ரோ பண்ணல அப்பவும் ஒரு மாதிரி பார்த்தா நான் சொல்கிறேன். எனக்கு ஆமாம் இவன் தான் எனக்கு தம்பி காமிச்செல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் அப்பவும் உன்னோட வச்சுக்கிறவங்க பார்த்தா அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அப்புறம் யோசிக்கிறேன் இவன் லவ் பண்ணான்னு சொல்லிட்டு சரி ஓகே மாதிரி பார்க்குறேன்னு நினச்சேன். பார்த்துக்கா அவன் இவ்வளோ லவ் பண்ணியிருக்காது ஜிம்முக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கூட சொல்கிறாங்க. ஆமாம் சரி ஓகே அதனால் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஆமாம் டிசர்வான பர்சன் அப்படி சொல்லிட்டு நான் ஜெவ பொண்ணு நம்பிட்டு பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஜிம்மின் தான் பார்க்குறேங்க. டே நீ பாசிட்டிவ் ஆகிட்டே கோம் ஆகிட்டே சொல்கிறாங்க. இல்லை இருக்காங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை நீ அப்படி தான் இருக்கப்போ சொல்லிட்டாங்க. டே பார்க்கணும் பின்ன நம்ம ஹனிமூன் வந்திருக்கோம் இப்போ தான் ஹேங்கிட்ட பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இல்லை ஹேங்ஸ் தான் காமிச்சா அவங்க பார்ப்பாங்களே அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க இப்போ 60 வயசுல மேரேஜ் ரொம்ப டேஸ் ஆச்சு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நமக்கு இருக்கிற மேரேஜ் இருக்க சொல்கிறாங்க. புரியுது இருந்தாலும் இந்த யங்ஸ்டர் இந்த பிரிச்சு அதுன்னு சொல்கிறாங்க. அப்பெல்லாம் பிரிக்க மாட்டேன் ஓகேவா நம்ம எப்பவும் பிரிக்க மாட்டேன். இப்போ ஹாப்பியாக இருக்கலாம் ஓகேவா ஆனால் ஹனிமூன் எனக்கான டைம் மட்டும் எனக்கான கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம் ஜிம் கேட்குறாங்க. டேக் பார்க்குறாங்க. உனக்கு என்னது வந்து பண்ண சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு டேபிள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஜிம் டேக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. டேக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. உண்மையாக நம்ம ஜிம் தானே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மின் டேக்குலாம் பைக் பண்ணுறாங்க. டேக்கு ஒரு மாதிரி ஃபீல் கூட இருக்குது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க நீ ஃபோர்ஸ் பண்ணிக்க சரி நான் ஃபோர்ஸ்லாம் பண்ணிக்கல எனக்கு எனக்கு கொடுக்குன்னு தோணுல என்னால காட்டணும் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஜிம் சொல்கிறாங்க. டேக் பார்க்குறாங்க. ஜிம்மெல்லாம் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஹாப்பியாக இருக்கப்பட்டே அப்படி ஜிம் ரொட்டேட் பண்ணுறாங்க. இப்போட்டே வந்து பார்க்குறாங்க. நீ இப்பெல்லாம் பேசி வாஸ் கேட்குறாங்க. பேசுவான்னு ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னசென்ட் பேபி இப்பெல்லாம் பேசி பாரு அந்த டே பற்றி நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப ரொம்ப க்யூட்டாக அழகாக நின்றுருந்தேன். நான் ஜிம் வந்துட்டேன் என்கிட்ட காமிச்சோம் இதான் அந்த பிரதரா ஜிமின் அப்படி சொல்லிட்டு பார்க்குறப்போ அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்து நினச்சி என்னடா நம்ஜனுக்கு பிரதரா அப்படி ஒரு பிரதரா லட்டு மாதிரி எப்படி சொல்லி நினச்சா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா ஆமாம் லட்டு மாதிரி க்யூட்டாக இருந்தேன். நான் பார்த்த ஃபஸ்ட்டு செகண்டே பாராட்டும் தெரியுமா. அதுக்கப்புறம் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ கேரிங்க அவ்வளோ லவ் அவ்வளோ இதாக இருக்கும் பார்க்குறப்போ அப்படி இருக்கும் தெரியுமா. அதே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இதே ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் இப்படிலாம் பண்ண சொல்கிறாங்க. ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் இப்படிலாம் பண்ண ஓகே சார் எல்லாம் வந்து எப்பவும் மாறது ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ டே சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க இவ்வளோ லவ் பண்ணி சொல்கிறாங்க. தேங்க்யூ கொடுத்தீங்கன்னா லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ சொல்லிட்டு பார்க்குறேங்க சார் ஓகே நான் ஒரு கிஃப்ட்டு நம்ம கொடுப்பியா சொல்கிறாங்க. என்னென்ன கேளுங்க வாங்கி தரேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க வாங்கியா தரேன் அப்புறம் சொல்கிறாங்க. எனக்கு உன்னை டிட்டா ஒரே உள்ள வருஷம் ஒரு பொண்ணோ ஒரு பையனை வேணும் சரியா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு பொண்ணாக வேணும் பையனாக வேணும் சொல்ல மாட்டேன் ஓகே உன்ன மாதிரி மட்டுமே இருக்கணும். ஆனால் அது பையனை பொண்ணு ஓகே எனக்கு வேணும் ஓகேவா நெக்ஸ்ட் இயர் வேலை கொடுத்துட்டியா கேட்குறாங்க. அது வாசு ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு வேணும் அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. அது கார்டு கொடுக்குறதா சொல்கிறாங்க. கார்டு கொடுப்பாங்க தெரியும் சரியா இருந்தாலும் கிஃப்ட் எனக்கு கொடுப்பதான் சொல்கிறாங்க. கொடுப்பான் ஜிம் சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி தான் பேபி வேணுமா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு உன்ன மாதிரியே வேணும் லட்டு மாதிரி க்யூட்டாக பியூரா இன்னசென்ட்டாக உன்ன மாதிரியே இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. ஒரு பியூர் ஹார்ட்டாக இருக்கும் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் கூட பியூர் ஹார்ட் இல்லை ஜிம் நான் உன்ன மாதிரி தான் ஓகேவா ஆனால் நீ ரொம்ப ப்ரீஷியஸ் ஓகேவா உன்ன மாதிரி க்யூட்டாக ஏஜ் எனக்கு வேணும் சரியா சொல்கிறாங்க. வீட்டு கூட சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க சரி ஓகே அப்போ இது ரவுண்ட் போகலாமா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ 1 வீக் ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கிட்டே அந்த லக்கேஜ் நம்ம இதெடுங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இது எல்லாமே கிஃப்ட் தான் நான் சொல்கிறாங்க. ஆமாம் அப்பா அம்மாவுக்கு இது வந்துட்டு அங்கிள் ஆண்டிக்கு சொல்கிறாங்க. இல்லை அப்பா அம்மாக்கா ஆமாம் இது அங்கிள் ஆண்டிக்கு இது அப்பா அம்மாவுக்கு இது வந்து நம்ஜின் இருக்காங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களுக்கு இது நம்ஜின் யாருக்கும் நம்ஜினா யாருக்கும் இல்லை ஹோபி யாருக்கும் இல்லை வேணும் சிஸ்டர் இல்லை அப்பா சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே சார் ஃபைன் ஜிம் வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஜிம்மில் அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன் சொல்லுவாங்க இதெல்லாம் வாங்க இதுதானே அங்கே வாங்க போனேன் யார் கேட்குறாங்க. இல்லைடா நான் போயிட்டு அங்கே சம்திங்ஸ்லாம் வாங்கினா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் நான் என்ஜாய் பண்ணா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெவ் பார்க்குறாங்க. ஏன்டி நீ ஹாப்பியாக தான் இந்த என்னோட ஜிம் வந்து ஒரு எந்த இடத்துலையும் சொல்கிறாங்க பாரு இந்த ஜிம்மில் எப்போயும் என்னை எம்பாரஸ் ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன். அவன் என்ன சொல்கிறான் ஆனால் அவனுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இன்னசென்ட்டாக இருந்தாலுமே அவன் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக கேர் பண்ணி டீசென்ட்லாம் அழகாக தெரியும். இப்போ டீசென்ட்லாம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க. என் ஜிம்மில் ஒரு பர்ஃபெக்டான பர்சனை பார்த்துட்டு தெரியுமா எவ்வளோ கேர் ஒரு பர்சன் எப்படி கேர் பண்ணணும் ஒரு பர்சன் லவ் பண்ணணும் ஒரு பர்சன் டேக் கேர் பண்ண சொல்லிட்டு அவனுக்கு தெரியும் ஓகேவா உண்மையே சொல்லவா சொல்கிறாங்க. நான் ரொம்ப லக்கியை சொல்லிட்டு மாட்டே சொல்கிறாங்க. அவரே லக்கின்னு சொல்லிக்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. எனக்கு ஜிம் ஒரு பர்சன் கிடச்சிருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. என் தம்பி அந்த லவ் பண்ணுறே சொல்கிறாங்க. ரேஸாக சொல்லிட்டே சொல்கிறாங்க. ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் இப்போ தான் லவ் பண்ண சொல்லிட்டே சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிட்டே நம்பிடும் நம்ம ஜெவப்டாயிட்டே ஹக் பிடிக்கிறாங்க. ரொம்ப பியூர் இன்னசென்ட்டாக ஸோ எனக்கு தெரியும் ஜெவப் நான் யாரையும் தர மாட்டேன் ஓகேவா என் ஜிம்னே கரு வச்சு நான் பார்த்துப்பாங்க சரியா சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஓகேடா
எப்போ ஹாப்பியாக இருங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்களும் ஹனிமூன் சொல்கிறாங்க போகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு ஜெயப்பு சொல்கிறாங்க. எனக்கு அவங்க மேரேஜ் ஆகிட்டு தள்ளி போட்டிருக்காங்க, கொஞ்சம் டேஸ்க்கு வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேங்க. டேட்டி இன்னைக்கு வந்துட்டு நைட்டு இங்கே இருக்கலாமா ஸ்டே ஜிம் கேட்குறாங்க. ஓகே ஜிம் சொல்கிறாங்க. டேட்டி அப்புறம் கொடுத்தவங்க வாசல் கேட்குறாங்க. ஓகே தாங்க ஸ்டே சொல்கிறாங்க. ஜெயப்பூ நம்பி ரொம்ப ஹாப்பியாக இருக்கே எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறான், எல்லாத்தையும் பார்த்து கவனிச்சிக்கலாம், பொறுப்பாக இருக்கா, ரொம்ப அழகாக நல்லா ஒரு ஹஸ்பண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ராப்ளம் இருக்குது. பரவாயில்ல என் ஜிம்மில் நல்லா பார்த்துக்கலான்ட்டே சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்மில் நம்ம பேரண்ட்ஸ் தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க என் தங்க டே எதுவும் நினச்சி போட்டாங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா டே எதுவும் நினச்சி போட்டாங்க டே ரொம்ப ஃபுட்டு சொல்கிறாங்க. அப்படியா ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க தெரியுமா, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது டே கொடுக்கும்போது ரொம்ப ஃபுல்லாக இருக்கும்போது ஃபீல் தான் தெரியுமா சொல்கிறாங்க. அப்படி அடிச்சாலும் ஜிம்மில் அம்மா அப்பா ரொம்ப கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் நிறைய பேசாதே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசுகிறோம் டே பற்றி தான். இப்போ பட் நெக்ஸ்ட் டைம் மாறிங்க ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. டே பார்க்க எப்படா ஜிம் நீஞ்சு விடுவான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்ல அப்பா வராங்க. டேன்னு சொல்கிறாங்க. அங்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட ஜிம்ல அப்பா வச்சு டேவோட அனுப்பிச்சு தேங்க்யூ சொல்கிறாங்க. தேங்க்யூ எதுக்கு அங்கே சொல்லிட்டாங்க. என் ஜிம் நைட்டு ஃபோன் கூட பேச சொல்கிறாங்க. என்ன அங்கே சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயா வந்து பார்க்குறேன் என்னப்பா சொன்னான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் நடந்ததை சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்லேயே எப்படி பார்த்துக்கிறாங்க, எப்படி கேர் பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணுறாங்க, தெரியாத விஷயம் கூட சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சொன்னான். என் ஜிம் ஹாப்பியாக பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்பவும் சொல்லிட்டாங்க எப்பவும் இதே மாதிரி பார்த்துப்பாங்க ஓகேவா, நீங்கள் எதுக்கும் ஒரு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜிம் உங்களுக்கு எப்படி ஒரு குழந்தை எனக்கு அப்படி தான் செய்ய சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ டேங்க்ஸ் உனக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு எந்த கோபம் இல்லை. அவங்க மொபைல் வச்சுக்கிற அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. பாசிட்டிவ் ஆமாம் எனக்கு இதே எனக்கு கொடுக்குறான், எனக்கு இருந்தாலும் இப்போ லைட்டாக பாசிட்டிவாக இருக்குது. உங்களால் எவ்வளோ ஒர்க் பண்ணுறா தெரியுமா அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெயவு பார்க்குறோம் டே அவ்வளோ பாசிட்டிவாக சரி நான் எங்கே தம்பி சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு நம்ம டே சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் ஒரு 8 பக்கம் எழுந்து வராங்க. டே வீட்டுக்கு போகலாமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க அவ்வளோ தானே போகலாமா சொல்லிட்டாங்க. ஆமாம் அப்போ நம்ம பார்த்தாச்சு அங்கே பார்த்தாச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு போகலாம் நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்போ நம்மளுக்கு ஒர்க் இருக்கலாம் சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் அம்மா பார்க்குறாங்க. ஜிம் குழந்தை எப்படி வச்சுட்டே பேசிட்டு இருக்கு. ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா போயிட்டு வருவா சொல்கிறாங்க. தங்க சாப்பிட்டு போட சொல்கிறாங்க. அதே மாதிரி சாப்பிட்டு போட தாங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் உட்காராங்க. இப்போ டே ஜிம்மில் உட்காராங்க. ஜிம் தான் ஜிம்மில் போட்டு ஃபிட் பண்ணுறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு முன்னாடி ஜெயாவுக்கு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி விடுவார். இப்போ நம்ம டேக்கு ஜிம் ஃபிட் பண்ணுறோம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிச்சேன். ஜெயாவுக்கு தம்பி பார்க்குறாங்க. எங்களுக்கும் அப்படி கேட்குறாங்க. இப்போ சின்ன ஒயின் பார்க்குறாங்க. ஐயோ இவங்களும் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. தம்பிக்கிட்டே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்பினா வந்து கேட்குறாங்க. எனக்கு சொல்லிட்டாங்க எனக்கு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் உங்களுக்கு இல்லை நம்ம ஜிம் தான் நம்ம நம்பிருக்கு நம்ம ஜெயாவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் சின்ன ஒயின் இருக்காங்க. ஹேங்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஹேங் உங்களுக்கு சொல்லிட்டு ஜின்னுக்கு அப்புறம் ஒயின் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அவங்க அப்பாவும் பார்க்குறாங்க. அப்போ எங்களுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த டே பார்க்குறாங்க. ஐயோ இந்த ஒரு பாச போராட்டமாக இருக்கும் போல சொல்லிட்டு நம்ம டே தான் பார்க்குறாங்க. சாப்பிட்டு கிளம்புறாங்க. ஓகே ஹேங் போயிட்டு வர சொல்லிட்டு ஜிம் டே வந்திருக்காங்க. இப்போ ஜிம் டே பார்க்குறாங்க. ஜிம் வந்துட்டு அவர் செல்ஃபோட ரிமூவ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்க என்னாச்சுடா மாதம் டே ஓரமாக காசு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் போட்டு டேபிள் அவ்வளோ உட்காராங்க. என்னாச்சு சொல்லிட்டாங்க. ஜிம் போட்டு டேபிள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஜிம் டேபிள் காசு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஏதாச்சும் இருக்காங்க இப்போ டே கேட்குறாங்க. டே நைட்டு அப்பவும் கொடுத்துருங்கன்னா என்ன மிஸ் பண்ணுங்க கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ரொம்ப சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சாரி சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. அப்படியே புரியுது ஓகே டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் எனக்கு சொன்னீங்க எனக்கு எப்படி கூட தான் இருக்கணும் கூட முடியும் நீங்கள் சொன்னீங்க எனக்கு புரியுது நீங்கள் வச்சுருக்க பாசம் அப்போ கூட 2 டேஸ்க்கு அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிஞ்சா சொல்லிட்டாங்க. ஸோ என்னை பற்றி மட்டும் பேசிக்கிட்டு யார் கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. என்னை பற்றி மட்டும் பேசிக்கிட்டு அப்படி தான் சொல்கிறாங்க. பின் அவங்க அப்படி பேசாமல் யாரை பற்றி பேசிட்டோம் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. டேக்கு அவ்வளோ பிடிக்குமா சொல்கிறாங்க. ரொம்ப பிடிக்கும் ஜிம் தான் டே சொல்கிறாங்க. டேக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்போ வீட்டுக்கு போயிட்டு டேக்கு நிறைய சரியாக சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு ஃபைனல் ஜிம் வீட்டுக்கு தான் போகிறாங்க. அப்புறம் ஜிம் டே காரோட இறங்கி ஜிம் தூக்கிட்டே வராங்க. டே வந்து ஜிம் தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. டக்குனு சோஃபா அப்புறம் போடுறாங்க. ஜிம் போட்டே அப்படி ஷர்ட் பிடிச்சிட்டு க்ளோஸ் ஆகிக்கிறாங்க. அப்புறம் நம்ம டே ஜிம்முக்குள்ள ரொம்ப அழகாக கூட ரொமாட்டிக் சைக்கிள் போயிட்டுருக்கு. டே பார்க்குறாங்க. நைட்டு மிஸ் பண்ணதுக்கு மொத்தமாக எடுத்துக்கிறாங்க. டே சொல்கிறாங்க. எதுக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பி இருக்கோ டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம். நாங்கள் ஒரு பையனாக வந்துட்டு அம்மா சொல்கிறாங்க. ஏடா இந்த மேட்ரில் டேடா வந்து சொல்கிறான்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பையன் பார்க்கலாம் வச்சுட்டோ அம்மா டேடா சொல்கிறா சரியா நான் சும்மா தான் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி பையன் வந்துட்டு அவங்க அம்மா டே சால்வ் பண்ணுறாங்க. இரு நான் உன்ட்ட சொல்லிடு நான் டேடா விட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பசங்க வந்து பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. டேட்டி அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு டே ஓடிட்டு பார்க்குறாங்க. டே வந்து மேட்ரான் டே சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க. நம்ம பாரு மீன் அப்படி சொல்லிட்டாங்க. டேடா நம்ம நேரத்தில் ஜிம்மில் தான் சொன்னால் அம்மா கிட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம பேர் சொல்லிட்டுருக்காங்க. பாரு எதுக்கு ஜிம்மில் அழகிக்கிறா டே சொல்கிறாங்க. நீ எப்போ பார்த்தாலும் முன்மேல் தான் பாசம் அப்படின்னு பேர் சொல்லிட்டுருக்காங்க. ஆமாம் டைம் போதுமா அவன் முன்மேல் தான் பாசம் போயிருந்தா அப்படி கேட்குறாங்க. அது போய் பார்க்குறான். சரி தள்ளு அப்படி சொல்லிட்டு அது நம்ம ஜிம் லேப்டாப் வந்து ஜிம் பார்க்குறாங்கப்போ இந்த திட்னதான் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்க சரி என்ன போய்ட்டு உங்களுக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. டேட்டி என்னன்னு சொல்கிறாங்க. அவன்கிட்ட ஐஸ்கிரீம் கேட்டா சரியா கேட்டா சரி சொல்கிறான். சொன்னேன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கோல்டு பிடிக்கும் இப்போ சாப்பிடாது வின்டர் சீசன் நான் சொன்னேன். அதுக்கு அவன் சொல்கிறா என் அம்மா நீ இப்போ நான் கேட்டால் நீ கொடுக்க வேண்டியது எதுக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஆர்டர் போடுறேன் எதுக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறான். டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறீங்க நீ எப்பலாம் பேசுறியா டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் வச்சு அம்மா ஏன் போட்டு கொடுத்தா சொல்கிறாங்க. பின்ன நீ ரெஸ்பெக்ட் எல்லாம் பேசுகிறல ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்க வச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறது இப்போ டே பார்க்குறாங்க.
சரி இந்த பேபி வந்து நம்ம டே மாதிரி வீட்டில் ஒட்டே பார்க்குறாங்க. அதுதான் நான் சொன்னால் ஒன்று ஒரு பேபி எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு நீ என்ன பேபி எடுத்துக்கிட்டு இருக்கா டேஸ்ட் விட்டாங்க. ஏன் தப்பா டேஸ்ட் வச்சு அது ஓட்டப்பில் டேஸ்ட் விட்டாங்க. இப்போ பேபி தான் விட்டு டேடா இங்கேயும் எப்படி இருக்கா சொல்லிட்டாங்க. நான் அப்படி தான் இருக்கேன். ஓகே வாங்க பாரு நீ வந்து அம்மா வீட்டில் கேள்வி சரியா சொல்கிறாங்க. டேடா சொல்கிறாங்க பாரு எடுத்து பேசக்கூடாது சரியா ரெஸ்பெக்டாக பேசணும். நம்ம பேர் சரியா சொல்லிட்டாங்க. இது ஸ்டோரி ஹேப்பன் பண்ணுறா சாரி விட்டு எனக்கு ஒரு மாதிரி பாய் டெக்ரிவன்